நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. உள்ளையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமணி குன்றத்தூர் செக்கிழாரடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்று என்ற மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள்நந்தி நற்றால் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழற்றாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியா செம்பதுமதிருத்தாள் போற்றி போற்றி. தெளிவு குருவின் திருநேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. கல்லாலின் குடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் பெற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் இல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை இணையாமல் இணைந்து பவத்தொடக்கை வெல்வாம். கையிலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் விண்மீன் பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்குவோர் மெய்ஞான பானுவாயி குயிலாரும் பொழில் திரு ஆவடு உரைவாள் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ ஆடக மதுரை அரசே போற்றி. கூடல் இலங்கு குருமணி போற்றி. அருட்குருநாதர் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். இல்லாமல்ல ஈர்த்தன்னை ஆட்கொண்டு அருதரும் அங்கையர்கண்ணித்தாயார்வனாகியர்ந்தரை செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவடி தாமரைகளை மனம் வாக்கு காயத்தினாலே வணங்கி ஈர்த்தன்னை ஆட்கொண்டு சைவமாம் நன்னெறியிலே சிறியனை ஆற்றுப்படுத்தி வரக்கூடிய அருட்குருநாதருடைய பொன்னான திருவடி கமலங்களையும் ஞானாசிரிய பெருந்தகையுடைய திருவடி தாமரைகளையும் மனம் வாக்கு காயத்தினாலே வணங்கி மகிழ்ந்து எழுந்தரில் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கூடிய திருவடி தாமரைகளையும் மனம் உரிமைகளால் வணங்கி அருதரும் மரகதவள்ளித்தாயார்வனாகிறது பட்டியம்பெருமானுடைய திருவருளும் நம் பெருமக்களாக வழங்கக்கூடிய நாயன்மார் பெருமக்கூடிய குருவருடையும் போற்றி துதித்து வணங்கி தொழுது சேக்கிழார் பெருமான் அருளிய திருத்தொண்டர் புராணத்தினுடைய முதல் சருக்கமான தில்லைவாழந்தனர் சருக்கத்தின் அமர்நீதி நாயனாருடைய திருவரலாற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையே இன்றைய வகுப்பில் தொடர்ந்து நாயனாருடைய வரலாற்றை சிந்திக்க முற்படுகின்றோம். நன்று சால என்று அன்பரும் ஒரு துளை நாட்ட குன்றவிழியார் கோவணம் ஒரு தட்டில் இட்டார். நின்ற தொண்டரும் கையினில் நெய்த கோவணம் தட்டொன்றிலே இட நிறைநிலாது ஒழிந்தமை கண்டார் என்ற அளவில் இந்த வகுப்புல சிந்திக்க நாம் தொடங்குகிறோம். அமர்நீதி நாயனார் பிரம்மச்சாரியாக வந்தவர் கொடுத்து பாதுகாத்து வைக்க சொன்ன கோவணம் மறைந்து போக அந்த கோவணத்துக்கு நேராக தான் நெய்த கோவணத்தை கொடுத்தும் பிரம்மச்சாரியார் ஏற்காத பொழுது தனம் பொன் மணிகள் நவரத்தினங்கள் எத்தனையும் கொடுக்குறேன்னு சொன்னாரு. பிரம்மச்சாரி சொன்னாரு, இதெல்லாம் எனக்கு இதுக்கு ஆகும், ஈரத்தை போக்குவதற்கு கோவணம் கொடுக்க வேண்டுமே தவிர இதெல்லாம் எனக்கு என்னத்துக்கு, நான் ஒரு பிரம்மச்சாரி என்று சொன்ன. அப்படி பிரம்மச்சாரியை பணிந்து விண்ணப்பம் செய்த அமர்நீதி நாயனார் அவருக்கு அருள் செய்யும் வகையிலே அந்த பிரம்மச்சாரியாக வந்தவர் தன்னுடைய கோவணத்துக்கு நேர் எடையுள்ள கோவணத்தை கொடுக்க வேண்டும் என்று அருள் செய்தார். மகிழ்ந்து பணிந்து அவரை வணங்கி ஒரு துளை நாட்டினார். துளைனா தராசு. நன்று சால, சாலவும் நன்று. ஆக இதுவரையிலும் தனக்கு எப்படி இதுக்கு நான் இந்த பிழையை சரி செய்வது என்று வருந்தி நின்ற நாயனாருக்கு ஒரு உபாயம் கிடைத்தது. அதனால் இதற்கு பிரம்மச்சாரியான ஒத்துக்கொண்டாரே பரவாயில்ல என்று ஒரு தராசு என எடைக்கு கேட்டார். எடை துளைனா எடையிடும்
ஏன்னா அந்த கோவணத்துக்கு நேர் எடையுள்ளதா கேட்டார். அதனால எடைன்னு சொல்லிட்டதுனால தராசு வேணும். தராசு இருந்தா தானே எடை பார்க்க முடியும். அப்ப எடையிடும் என்று மறையவர் கேட்டதனால எடையிடுவதற்கு நிறுத்தற் கருவியான தராசு வேண்டும். அப்ப முதல்ல இந்த தராசுங்கிற துளையை நாட்டினார் நாயனார். நாம ஏற்கனவே பார்த்தோம், நாயனார் வணிகர் குலத்தில் அவதாரம் செய்தவர். அப்போ அவருக்கு பரிச்சயமானது. ஏங்க தராசு உடனே அவர் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொல்றப்ப அவர் வணிக தொழில் செய்பவர். அவருக்கு கை வந்தது எடை போடணும்னா உடனே தராசு தான், இல்லைங்களா? இன்னைக்கு உலகத்துல பலவாறு நமக்கு இயந்திர உலகத்துல அப்படி மாறிடுச்சு, டிஜிட்டல். ஆனா அன்னைக்கு துளை தான், அன்னைக்கு தராசு தான், இல்லைங்களா? அப்படி துளை என்று சொல்லக்கூடிய தராசை நிறுத்தினார். அவருக்குரிய தொழில் அது. சரக்கு கொள்வதும் அதை கொடுப்பதும் அந்த வணிக தொழில் செய்யக்கூடியவர்களால் அந்த தராசை நிறுவினார். இப்ப இறைவன் வேற எப்படியும் சொல்லியிருக்கலாம் இல்லையா? இந்த கோவணத்துக்கு பதிலாக வேற எப்படின்னு கேட்டிருக்கலாம். வேற எப்படியும் கேட்காம எனக்கு எடைக்கு அப்படின்னு கேட்டார். இதெல்லாம் அவர் இறைவனுடைய அந்த கருணை. யாருக்கு எப்படி அருள் செய்யணும்னு இறைவன் நினைக்கிறானோ அப்படிதான் அருள் செய்வோம். நம்ம சிந்தித்து பார்த்தா தெரியும். இத்தந்திரத்தில் காண்டும் என்று இருந்தோர்க்கு அத்தந்திரத்தின் அவ்வையின் ஒழித்தும்னு திருவாசகத்துல மணிவாசகர் அருமையா சொல்றார். இந்த வாக்கு இங்க பொருள். அதாவது எவரெவர் எதில தந்திரத்துல சிறந்து இருக்கிறாங்களோ அவரவர்களுக்கு அவருடைய அறிவின் நிலையில் இருக்கக்கூடிய இறைவன் அந்தந்த தந்திரத்தினுள்ளே புகுந்து அவரவருடைய கருத்திலே இருந்து அறிந்து அதையெல்லாம் கடந்து நிற்பவன் இறைவன். அதனால இது இறைவனுடைய பெரும் கருணை திறம் பார் இருக்கு. அப்ப இங்க நாயனார் வணிகத் தொழில் செய்பவர். அதனால வணிகத் தொழில் செய்பவருக்கு வணிகத் தொழிலேயே புகுந்து நின்று அருளுகிறான் இறைவன் அப்படிங்கிறதா இங்க நுட்பம். ஏங்க எடைக்கு எடை கேட்டார்? அவரு வணிகத் தொழில் எடை போடுறவரு. அதனால அவருக்கு வணிகத் தொழில் செய்கிறவருக்கு அதன் வாயிலாக கருணை செய்கிறான். அதனால நாயனார் இங்கு நாட்டிய துளை. இவர் எதுக்கு எடை போட வச்சாரு? அவர் கோவணத்துக்கு எடை போட வச்சாரு. ஆனா இந்த துளை தான் என்ன பண்ண போகுதுங்க? அவருடைய பொருள் மட்டுமல்ல, அவர் அவருடைய குடும்பம் எல்லாத்தையும் நிற்க வல்லது எடை. இந்த உலகத்துக்கு வணிக குலத்தில் அவதரித்த நாயனாருடைய அன்பின் திறத்தை நமக்கு காட்டுவதற்கு, நிற்பதற்கு. தொண்டருடைய அன்பு எந்த வகையிலும் குறையானதல்ல. அருளுக்கு தொண்டர்களுடைய அன்பு என்னைக்கும் குறைவானதல்ல, சரிசமமா இருக்கும். அப்படிங்கிற இந்த எடையை நிறுவுவதற்கு இந்த தராசு நாட்டப்பட்டது. மறந்துடக்கூடாது. நன்று சால என்று அன்பரும் ஒரு துளை நாட்டினார். குன்றவெள்ளியார் கோவணம் ஒரு தட்டில் இட்டார். அப்போ குன்றவெள்ளியார்னா இறைவன், மலையாளன் இல்லையா அவன் பேர். அவ்வாறு இருக்கக்கூடிய இறைவன் அவன் பிரம்மச்சாரியாக வந்திருக்கிறான். அவன் தண்டில் கட்டியிருந்த 2 கோவணத்துல ஒன்று ஏற்கனவே நாயனார்கிட்ட பாதுகாக்க வேண்டி கொடுக்கப்பட்டது. அது மறைத்து விட்டான் இறைவன். இன்னொன்றை அந்த தராசு தட்டுல ஒரு தட்டில் இருக்கு இடுகிறார். நின்ற தொண்டரும் கையினில் நெய்த கோவணம் தட்டொன்றிலே இட. இதுதான் இந்த கோவணத்துக்கு எடைக்கு நேரான எடை உள்ளதை கொடுக்கணும்னாரு. அதனால இவர் கொண்டு வந்த கோவணமோ கிளி கோவணம், வெண்கிளி கோவணம். ஆனா நாம நெய்து வைத்திருக்கிறோம். அதனால அந்த நெய்த கோவணத்தை இட்டார். நீங்க நினைச்சு பாருங்க, அது கிழித்த கோவணம், இது நெய்த கோவணம். இது ஒரு தட்டில் இட்டார். சரி, இது எடை சமமாயிடும் அப்படின்னு பார்த்தா நிறை நிலாது துளை
நிறை நிலாது ஒழிந்தமை கண்டார். இந்த கண்ட காட்சி தராசு நேர் நிக்கல. குன்றவில்லியார் அந்த பிரம்மச்சாரியுடைய கோவணம் இட்ட தட்டு மேல இருக்கு, இவரு அந்த கீழே நிக்குது, இறங்கல் அப்படியே நிக்குது. இவர் நிற்கிற தட்டு என்ன பண்ணணும், சமமா இருக்கணும். ஒரு பொருள் ஒரு இடக்கல் வைக்கிறோம், ஒரு பக்கம் அதுக்கு ஒரு பொருளை போடுறோம் அப்படின்னா இந்த எடைக்கல்லுக்கு சமமான பொருள்கள் வைக்கும் பொழுது என்ன ஆகணும், பொருள் வைக்கிற தட்டு இறங்கணும், இது மேலே ஏறி சமமா நிற்கணும். இப்ப பிரம்மச்சாரி குன்றவில்லியாருடைய கோவணம் இருக்கிற தட்டு அப்படியே தான் இருக்குது. இவர் வச்ச தட்டு, கோவணம் வச்ச தட்டு அப்படியே மேலே நிற்குது, சமமாகல. அதை கண்டார். நாடும் அன்போடு நாயன்மார்க்கு அழிக்க முன்வைத்த நீடு கோவணம் அடைய நேராக ஒன்று ஒன்றாக கோடு தட்டின் மீது இடையிடக் கொண்டு எழுந்தது கண்டு ஆடு சேவடிக்கு அடியரும் அற்புதம் எய்தி. அப்ப தான் ஒரு கோவணம் இட்டார், தராசு நேர் நிக்கல. அடுத்தது என்ன பண்ணாரு, அடியார்களுக்கு கொடுப்பதற்காக வைத்திருந்தார் இல்லையா, நாடும் அன்போடு நாயன்மார்க்கு அழிக்க. நம்ம மெய்ப்பொருள் நாயனார் வரலாறுலேயே படித்தோம். தேடிய மாடு நீடு செல்வம் தில்லை மன்றினுள் ஆடிய அன்பர், ஆடிய இறைவனுடைய அன்பருக்கு ஆவண ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயர்மான் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்தார். அப்ப இங்கே அமர்நீதி நாயனாரும் அடியார்களுக்கு வேண்டுவது இன்னதென்று அவர்கள் சொல்லாமலேயே தாமே நாடி அவர்களுடைய கருத்தை அறிந்து அன்பினாலே கொடுப்பதற்காக வைத்திருந்த கோவணம் நாயன்மார் அப்படின்னு அர்த்தம். சேர்க்கல, நாயன்மார்னா தலைவர்னு அர்த்தம். இப்ப இங்க அமர்நீதி நாயனார் நாயன்மார்களை தலைவர்களாக கொண்டு அன்பு செலுத்தியிருக்கிறார். நாயன்மார்கள் இறைவன் தலைவன், அவனையே பெற்ற அடைந்த நாயன்மார்களும் தலைவர். அப்ப அடியார்களே யாவருக்கும் தலைவராவார் என்ற கருத்தை அன்போடு உள்ளத்திலே வைத்து தொண்டு செய்தவர் அமர்நீதி நாயனார். அப்படி நம்ம திருக்கூட்ட சிறப்புல பார்த்தோம்ல, அகில காரணர் தாழ் பணிவார்கள் தாம் அகில லோகமும் ஆள்வதற்குரியவர் என்று அகில லோகத்துலோர்கள் பணிதலின் அகில லோகம் போல்வது அதனிலை. அப்போ அதுதான் அடியார்கள். இப்ப நாயனார்கள் இறைவனது பெயர், இறைவனை அடைந்து அவனையே பெற்ற இறைவன் போன்ற அடியார்களுக்கும் ஆயிற்று. அதான் இங்க கருத்து. நாயன்மார் அப்படின்னா இறைவன் நாயனார், அவனை அடைந்த அடியார்களும் அவன் பேர் தான். அப்ப அவனை அடைந்த நாயன்மார்களும் அவரையே போன்ற அடியார்கள். அதனால நாயன்மார்க்கு அழிக்க முன்வைத்த நீடு கோவணம், அன்போடு கொடுப்பதற்காக சேமித்து வைத்திருந்த நீடு கோவணம் அப்படின்னு சேர்க்கலாம். இது என்னங்க நீடு கோவணம் அப்படின்னா, அளவாலும் குணத்தாலும் குறைவின்றி இருக்கக்கூடிய கோவணம். அப்படி வைத்திருந்தார். இப்ப கோவணங்கள் நீடு கோவணம் அடைய, அடையனா எல்லா கோவணமும், கோவணம் முழுமையாக எடுத்துட்டு வந்தார். எதுக்கு? கலாசத்திற்கு நேராக அதுக்காக கொண்டு வந்தார். கொண்டு வந்து என்ன பண்ணாரு, நேர் ஆக அடைய, இந்த கோவணத்தை வச்சா தராசத்துக்கு நேராகணும்னு கொண்டு வந்தவர் ஒன்று ஒன்றாக கோடு தட்டின் மீது இட இட. இப்ப நாயனார் என்ன பண்ணாரு, கொண்டு வந்தார், தன கோவணத்தையும் கொண்டு வந்தவர் ஒன்றொன்றாக இடுகிறார். ஏன்? அவருடைய குலத்தொழில் தானே. வணிகம் வணிகரவர், அவருக்கு தெரியும்ல, ஒரு கடையில போய் அவங்க நிற்கிறதுக்கும் நாம நிற்கிறதுக்கும் ஒரு வேறுபாடு இருக்குமா இல்லையா? நாம என்ன பண்ணுவோம், எல்லாம் பூரா அள்ளி வைப்போம், அப்புறம் அதுல இருந்து எடுப்போம். ஆனா அவங்க அப்படி இல்லை. என்ன பண்ணுவாங்க, அந்த எடைக்கு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அந்த எடையை சமம் கொடுப்பாங்க.
அதுபோல நாயனார் என்ன பண்றாரு, ஒவ்வொரு கோவணமாக அந்த தட்டுல வைக்கிறார். தராசு தட்டுல கோடு தட்டு, அதுக்கு என்ன பேரு, கோடு தட்டின் மீது. ஏங்க கோடு தட்டுனார்னா, அவர் ஒன்னொன்னா வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாருங்க தவிர அந்த தட்டு மேல எலும்புல சரிசமம் ஆகல. அதனால அது கோடு தட்டு, நேர் நில்லாமல் ஒருபால் உயர்ந்து நிற்கக்கூடிய தட்டு. இறைவன் பிரம்மச்சாரியினுடைய கோவணம் வச்ச தட்டுக்கு நேர் நிக்கல, அதனால அவரு நாயனார் வச்ச தட்டுக்கு பேரு கோடு தட்டு. ஒன்றொன்றாக கோடு தட்டின் மீது இட ஒரே காலத்துல அத்தனையும் வைக்காம ஒவ்வொன்னா தட்டு நேராவதான்னு ஒவ்வொன்னா வைக்கிறார். ஆடு அப்படி இடையிட கொண்டு எழுந்தது கண்டு ஆடு சேவடிக்கு அடியரும் அற்புதம் எய்தி. என்னையா இது அற்புதம், ஒண்ணுமே புரியலையே. இப்ப அற்புதம் எய்தினார் மணிவாசகர் சொல்றார், அற்புதம் அறியனால நடக்கக்கூடியது. அற்புதம் இன்னதென்று அறிய முடியாத நிலைக்கு அற்புதம்னு பேர். என்னன்னே தெரியலீங்க, அற்புதமா இருக்குது அப்படிங்கிறதுக்கு பேர் என்ன, அற்புதம். அறிய முடியாத நிலைக்கு அற்புதம்னு பேர். இப்ப என்ன நடக்குதுன்னே தெரியலையே, இந்த தட்டு நேர் நிற்க மாட்டேங்குதுங்கிற நிலையில அற்புதம்னு சொன்னார். ஆடு சேவடிக்கு அடியரும் அற்புதம் எய்தினார். அப்ப அந்த தட்டு நேர் நிற்காத பார்த்து என்ன அற்புதம்னு தெரியலையே, இத்தனை நாளா நாம் அந்த தராசில நிற்கிறோமே, இத்தனை வியாபாரம் பண்றோமே, இது போல நடந்ததில்லையே, ஏன்னு தெரியலையே. ஒரு கோவணத்துக்கு ஒரு கோவணம் நேர் நிற்கல. ரெண்டாவது வைக்கிறப்ப இந்த தட்டு, நாம வைக்கிற தட்டு கீழே இறங்கணுமே, நம்ம தானே வெயிட் அதிகமா வச்சிருக்கிறோம். 100 கிராம் கல்லை வச்சுட்டு 200 கிராம் போட்டுக்கும் இறங்கலையே அப்படின்னா எப்படி இருக்கும், என்ன அப்படின்னு அற்புதம் எய்தி நிற்கிறார் நாயார். உலகில் இல்லதோர் மாயை இக்கோவணம் ஒன்றுக்கு அழகில் கோவணம் ஒத்தில என்று அதிசயித்து பலவும் விண்துகில் பட்டுடன் இட உயர இலகு பூந்துகில் பொதிகளை எடுத்து மேலிட்டார். அதிசயத்தில் நின்றவர், அற்புதம் எய்தி நின்றவர் இப்ப அதிசயிக்கிறார். கண்ணால பாக்கிறமே, அதிசயமா இருக்குது. ஏன் இப்படி நேர் நிக்கலங்கிறது அற்புதம் தெரியல. ஆனா கண்ணுல பாக்குறேன், இவ்வளவோ அடிக்கும் தராசு நேர் நிக்கல, இங்க அதிசயம் ஏதோ நமக்கு தெரியுது, கண்ணிருக்கிற தெரியுது. அப்ப என்ன நினைக்கிறார், உலகில் இல்லாதோர் மாயை. உலகத்துல நடக்காத ஒண்ணா இருக்குது, இது ஏதோ ஒரு மாயை. மாயம் உள்ளது, அறிய முடியாத தன்மை பெற்றது. ஒரு கோவணத்துக்கு அளவில்லாத கோவணம் ஒப்பாகாம நிக்குது. அழகில் அப்படின்னார், அழகில் கோவணம். இக்கோவணம் ஒன்றுக்கு அழகில் கோவணம் ஒத்தில உலகில் இல்லாத ஒரு மாயை, நடக்காத ஒண்ணு, அதிசயமா இருக்குது என்று அதிசயித்து முன்ன அற்புத உணர்ச்சி எய்தியவர் இது என்ன அப்படிங்கிற காரணத்தை அறிய முயன்ற பொழுது அளவில்லாத கோவணம் இந்த ஒரு கோவணத்துக்கு ஒப்பாக இல்லைங்கிறது மாயை அப்படிங்கிறத கண்டார். அதனால அதிசயத்தை நின்றார். அதிசயம்னா இன்னதுன்னு உணரக்கூடிய பெருமித உணர்ச்சி, அற்புதம்னா இன்னதுன்னு அறிய முடியாத உணர்ச்சி. அதுக்கப்புறம் என்ன பண்றது, சரி பலவும் வெண்துகில் பட்டுடன் இட கோவணம்லாம் வச்சுட்டார். அடியார்களுக்கு கொடுக்க வச்சிருந்த கோவணத்தை எல்லாம் கட்டில வச்சாச்சு. அடுத்தது என்ன, அடுத்தது பிரம்மச்சாரி கேட்டது கோவணம் தான். தாங்கிட்ட இருந்த கோவணம் புறம் வச்சுட்டேன். எல்லா கோவணங்களையும் தட்டுல வச்சாச்சு. அதுக்கும் தராசு நேர் நிக்கல. சரி, அவர் வேணான்னு சொல்லி இருந்தாலும் அடுத்தது என்ன பண்ணும், எடைக்கு இடம் கேட்டாரு. இப்ப எடைக்கு எடை வச்சு ஆகணும். கோவணம் இல்லைன்னா அடுத்தது பிரம்மச்சாரி கோவணம் நேரே வேண்டினார். அவரு கோவணத்துக்கு எடைக்கு கேட்டார். அதனால நாயனார் நினைச்சாரு,
மணியும் பொன்னும் நல்ல ஆடையும் அவர் கேட்கலினாலும் கோவணம் தான் கேட்டாரு. அதனால கோவணம் முதல்ல வச்சாச்சு, தீர்ந்து போச்சு. அவ்வளவு கோவணம் தீர்ந்து போச்சு, தட்டுல வச்சாச்சு, தட்டு நேர் நிக்கல. சரி, அந்த துணி வகையை சார்ந்த கோவணமும் துணி வகை தானே. சரி, அவர் கோவணம் கேட்டாரு, அதுவும் துணி வகை. நம்ம கிட்ட இருக்கிற வேற துணி வகைகளை வைக்கலாம் முடிவு பண்ணாரு. எப்படி? பலவும் வெண்துகில் பட்டு, தங்கிட்ட இருந்த உயர்ந்த அந்த பட்டு, அதன் மேலினமாகிய துகில்களை இடுகிறார். பலவும் துகில் வர்க்கங்கள், பலவும்னா பலவும் வெண்துகில் இட்டார். பல வகையான வியாபாரம் பண்றவர் இல்லையா, அவர்கிட்ட எல்லாமே இருக்கும். ஒரு வணிகம் செய்யக்கூடிய இடத்துல போய் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான ஆடைகளும் இருப்பதை பார்க்கலாம். அப்ப அவர் என்ன பண்றாரு, நிறைய நேர் பெற முதலில் கனத்தவற்றை இட்டார். வெயிட்டான துணியெல்லாம் வச்சார் முதல்ல. அப்புறம் மென்துகில், அதாவது சொல்றாரு பாருங்க, பலவும் வெண்துகில் பட்டுடன் இட இட உயர இலகு பூந்துகில் பொதிகளை எடுத்து மேலிட்டார். முதல்ல தாங்கிட்டு இருக்கிற நல்ல வெயிட்டான துணி அதெல்லாம் அடுக்கினார். அப்பையும் நேர் நிக்கல தராசு. அதுக்கப்புறம் இலகு பூந்துகில், இட இட ஒவ்வொரு வகையான துணிகளையும் வைக்கிறார். நினைச்சு பாருங்க, வேட்டி துண்டு என்னென்னமோ சொல்றமே, அது எல்லாத்தையும் வைக்கிறார். கம்பளி போர்வை. அதுக்கு பிறகு இலகு பூந்துகில் பொதிகள் ஒவ்வொன்றாக துகில் வச்சாரு. வெயிட்டான துணியில தனித்தனியா வச்சு பார்த்தாரு, தராசு நேர் நிக்கல. கோவணத்தை அடுக்கினாரு, நேர் நிக்கல. நல்ல அதிக கனமுள்ள துணிகளை ஒவ்வொன்றா வச்சாரு, அதுக்கும் தராசு நேர் நிக்கல. அப்புறம் என்ன பண்றாரு, ஒன்னொன்னா வச்சா வேலைக்காக பொதிகளை எடுத்து மேலிட்டார். அப்படியே ஒரு பண்டில் சொல்றேன் பாருங்க, அப்படியே எடுத்து வைக்கிறார். ஒன்னொன்னா வச்சு நேர் நிக்கல. அது இலகு பூந்துகில் ஒவ்வொன்றாக விட்டதை விட்டுட்டு பொதிகளாக இட்டார். பொதினா மூட்டை மூட்டையா இட்டு, சரி தராசு நேரம் ஆயிடும்னு பார்த்தார். பார்த்தா தராசு நேரு. அப்படியே தராசு அப்படியே தான் இருக்கு. பிரம்மச்சாரியுடைய கோவணம் இட்ட தட்டு எப்படி இட்டாரோ அப்படியே அந்த நிலையிலேயே கொஞ்சம் கூட அசராம நிக்குது. இவர் வச்ச கோவணம், கனமான துணி வர்க்கங்கள், மெல்லிய பூந்துகிலாடை பொதிகள், மூட்டைகள் எல்லாம் அடுக்கினார். முட்டில் அன்பர்தம் அன்பிடும் தட்டிக்கு முதல்வர் மட்டு நின்ற தட்டு அருளொடும் தாழ்வுறும் வழக்கால் பட்டொடும் துகில் அநேக கோடிகள் இடும் பத்தரு தட்டு மேல்பட தாழ்ந்தது கோவணத்தட்டு. அவர் அதிசயம் அற்புதம்னு நிக்கிறார் நாயனார். மறையவர் கோவணம் இட்ட தட்டு தாழ்ந்தே இருந்தது. நமக்கு என்ன இது அற்புதம்னு நாயனார் நினைக்கிற மாதிரி நமக்கு இருக்கும். என்னதான் வம்பா போச்சு, இவ்வளவு வச்சிருக்கிறாரு, சிவபெருமான் என்ன நினைக்கிறாரோ தெரியல. அதுக்குதான் இந்த அருமையான இந்த பாட்டு சேக்கிழார் சொல்லியிருக்கிறார். 35வது பாடல் அருமையான இந்த திருப்பாடல். முட்டில் அன்பர்தம் அன்பு. அப்போ இந்த பாட்டுல முதல் 2 வரி ஒரு நியாயம் நியதி சொல்லுது. அப்புறம் ஒரு உண்மையை சொல்றார். அதையெல்லாம் சொல்லிட்டு அடுத்த 2 வரியில ஒரு தட்டு முதல்வர் சிவபெருமான். இப்ப இந்த தராசு மறந்துடுங்க. ஒரு பக்கம் சிவபெருமான், ஒரு பக்கம் அமர்நீதி நாயனாருங்கிற அன்பர். அப்போ இது துளையில் நிற்கப்பெரியது அன்பரும் முதல்வர், இறைவனும் தொண்டர். அப்ப
அன்பர் தட்டிலே என்ன வைக்கும் அப்படின்னு என்ன வைக்கிறாங்கன்னா அன்பு இடப்பு. இந்த பக்கம் என்ன வச்சிருக்கிறாரு? அமர்நீதி நாயனார் இத்தனையும் வச்சது என்னது? கோவணம், வெண்துகில் வர்க்கங்கள், இலகு, பூந்துகில் பொதிகள், இதெல்லாம் வச்சாரு. இதெல்லாம் துணியா இல்லைங்க, அன்பு. அப்ப நாயன்மார் வச்சது, அமர்நீதி நாயனார் வச்சது அன்பு. இந்த பக்கம் வச்சிருக்கிறாரு சிவபெருமான் என்னத்தை வச்சிருக்கிறாரு? அவர்கிட்ட என்னங்க இருக்கும்? அருள். அவர்கிட்ட என்ன இருக்குது? அருளுடைய சுடரே. சிவபெருமான் இருக்கிறது என்னது? அருள். அப்ப ஒரு தட்டுல அன்பு, ஒரு தட்டுல அருள். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்புங்கிறது யாருது அப்படின்னா அன்பருடைய உடைமை. அன்புங்கிறது யாருது அப்படின்னா அமர்நீதி நாயனாருடைய உடைமை அன்பு. அருள்ங்கிறது என்ன அப்படின்னா சிவபெருமானுடைய உடைமை. அன்புங்கிறது நாயனாரு, அருளுங்கிறது சிவபெருமான். அன்பர் அன்பு, முதல்வர் அருள். அன்பருடைய உடைமை அன்பு, முதல்வராகிய இறைவனுடைய உடைமை அருள். அப்ப ஒரு தட்டுல அன்பு, ஒரு தட்டுல சரி. இப்ப அருள்ங்கிறது இறைவன் தட்டு. அது எப்படி இருக்குது? இப்போ தாழ்ந்து இருக்குது, கீழே தான் இருக்குது. நாயனார் அத்தனை பொதிகளையும் வச்சாரு, துணி, கோவணம் எல்லாத்தையும். அந்த தட்டு எப்படி இருக்குது? மேல இருக்குது. அன்புங்கிற தட்டு மேல இருக்குது, அருளுங்கிற தட்டு தாழ்ந்து இருக்கு. அப்போ அன்பு கொண்டு செய்வனவும் அருளால் செய்வனுமாகிய செயல்கள் இங்க நடந்திருக்கு. பிரம்மச்சாரி செய்தது அருளால் செய்த செயல், அமர்நீதியார் செய்தது அன்பினால் செய்தது. அப்போ அன்புக்கு என்னைக்கும் அருள் தாழ்ந்துதான் இருக்கு. இது சேக்கிலார் நுட்பங்க. சிவபெருமான் அருள் செய்யறப்ப பார்த்தீங்கன்னா கைலாயத்தில் இருக்கிற மாதிரிலாம் வரமாட்டார். நீங்க திருவிளையாடல் புராணத்தை பார்த்தீங்கன்னா என்னங்க சிவபெருமான் இப்படிலாம் வரணுமா அப்படின்னு திருவிளையாடல் புராணம் படிச்சா தெரியும். நீ அதுல ஒண்ணு சொல்லணும்னா மணிவாசகர் திருவாசலே சொல்லியிருக்கிறாரு, கேவலம் கேழலாய் பால் கொடுத்த அப்படியே சொல்றாரு மணிவாசகர். கேவலம், கேழல்னா பன்றி. நம்ம பன்றியெல்லாம் பார்த்தோன்னா என்ன பண்ணுவோம்? பார்த்தோன்னே முகசுலிப்போம் அப்படின்னு. கேவலம் நாம நினைக்கிற பன்றியா சிவபெருமான் தாய் பன்றி உடம்புல புகுந்து தாய் பன்றியா இருந்து பன்றி குட்டுகளுக்கு பால் கொடுத்திருக்கிறான்னா அவன் எவ்வளவு தாழ்ந்து, எதுக்காக? அன்பு. நினைச்சு பாருங்க சிவபெருமானுடைய தன்மை. அதனால இந்த தட்டு சரியாகலன்னு நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. என்னைக்கும் அருள் தாழ்ந்துதான் இருக்கும். ஏன்? அன்பு. அது சிறப்பு. அன்புடையாருக்கு அருள் கொடுத்து தாங்கி நிற்பது இறைவனுடைய கடமை. அன்புடையவருக்கு அருள் கொடுத்து தாங்கி நிற்பது இறைவனுடைய கடமை. தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்புதுனார் அப்பர் சுவாமி. அதுபோல தாங்கப்படும் பொருளுக்கு தாங்கும் பொருள் எப்படி இருக்கும்? கீழே தான் இருக்கும். தாங்கிறது எப்படி இருக்கும்? ஒரு பொருளை கொடுக்குறோம் கையில, அந்த பொருளை தாங்குற கை மேலையா இருக்கும், கீழே இருக்கும். ஏன்? தாங்கு. இப்ப இந்த தராசு தட்டு கீழே இருக்கிறது எதுக்கு அப்படின்னா அன்பரை தாங்கி நிற்கிறான் இறைவன். அன்பரை, இதுதான் முட்டில் அன்பர்தம் அன்பு இடும் தட்டுக்கு முதல்வர் மட்டு நின்ற தட்டு அருளோடும் தாழ்வுறும் வழக்கு. அதனால இறைவனுடைய
குணமே அதுதான். அன்புக்கு தாழ்ந்து நிற்பது அவனுடைய அருள், அன்பரை தாங்கி நிற்பது அவன் அருள். அதனால அந்த வழக்கு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப தராசப்பார் சேக்கிழார் சொல்ற அன்பு அன்பருடைய உடைமை. அன்பர் தன்னுடைய உடைமையாகிய அன்பை ஒரு தட்டுல வச்சிருக்கிறார். எதுக்காக? இறைவன் தன்னுடைய உடைமையாக அருள் வைத்த தட்டு ஒரு புறம். அப்போ அன்புடையவருக்கு அருளினார் பணிந்து அருள் செய்கின்றான் இறைவன். நிறைய வரலாறு உண்டு. வந்திப்பாட்டிக்காகவும் மணிவாசகருக்காகவும் மண் சுமந்தான். அவன் சும போன என்ன இருக்குது? அப்பர் சாமிக்கும் நம்பியாரூரருக்கும் பொதிசோறு சுமந்து வந்து உட்கார்ந்துருந்தான். திருக்கச்சூர்ல நம்பியாரூரருக்கு வீடுதோறும் போய் பிச்சை எடுத்தான். யாரு? எல்லாருக்கும் படியளக்கக்கூடிய பரமேஸ்வரன் இல்லையா? அவன் போய் அப்ப எவ்வளவு தாழ்ந்து வருகின்றான் பாருங்க. எதுக்காக? ஒன்னே ஒண்ணுதான், அன்பு. இந்த அன்பு இருந்துச்சுன்னா நீங்க ஒன்றும் தேட வேண்டியதே இல்லை. அவன் தாங்கிட்டு இருப்பாங்க நம்மளங்கிற. சரி, அன்பு இல்லாதனாலதான் நம்ம, அவங்க அன்பு இருந்ததுனால நாயன்மார்களை எல்லாம் தாங்கிட்டு இருந்தாங்க. அப்ப தாழ்ந்து இப்ப பாருங்க தராச பட்டொடும் துகில் அநேக கோடிகளிடும் பத்தரு தட்டு மேல்பட தாழ்ந்தது கோவண தட்டு. இப்ப சரியா போச்சா? இப்ப தாங்கி நிற்பது கீழ் நிற்பதுன்னு அர்த்தம். கீழ்மை தன்மையில் பட்டது அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. ஆனா இங்க தாழ்ந்து தாங்கி இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ அன்பிலே அருள் அழுந்தும். அருளை பார்த்த பொழுது அன்பு மேலிடும். இந்த அன்புக்காக இறைவனே வந்து தாங்குறனா அந்த அன்புக்கான பெருசு. அருளே தாங்குது. எதுக்காக? அன்புக்காக. அப்ப அருளுக்கான அன்பு மேலிடும். அப்ப கோவணத்துக்காக அதை நேர் தரணுங்கிறதுக்காக நாயனார் எதுக்காக அத்தனை வைக்கிறாரு? என்கிட்ட இருக்குதுன்னா மறையவருடைய கோவணத்துக்கு நேரா அவர் கேட்டுட்டாரு. இதை கொடுத்தாகணுங்கிற அன்புனால கொடுக்கிறார். அவர் அத்தனையும் வைக்கிறது எதுனால? மறந்துடக்கூடாது. நாயனார் வந்து என்கிட்ட இருக்குதுன்னு சிறுக்குல வச்சார் அப்படின்னா நீங்க இந்த பாடலை தான் உணர்த்து. தாங்கிட்ட செருக்குல வைக்கிறதா இருந்திருந்தா என்ன பண்ணுவாரு? அப்பயே இந்த உனக்கு வேண்டியதுன்னு எடுத்துட்டு போயான்னு சொல்லியிருக்கணும். ஆனா நாயனார் அப்படி சொல்லல. அந்த 2 பாட்டு சொன்னாரு. அப்படி கதறி பணிந்து நிக்கிறாரு. சாமியே பிழை பொறுங்க. செருக்கு இருந்தா அப்படி சொல்ல மாட்டார். அன்பு இருக்கவும் தான் சொன்னார். அதை மனசுல வச்சுக்கணும். இப்போ எப்படியாவது இந்த தட்டு நேர்வாக வேணும். அதனால அந்த அன்பு காரணமாக இட்டார். அன்பு காரணமாக இட்டதனால அந்த தட்டுல இருந்தது கோவணமோ வெண்துகிலோ பூந்துகிலோ இல்ல, அத்தனையும் அன்பு. இது எங்க பார்க்கலாம்னா காலத்தில கண்ணப்ப நாயனார் கொண்டு வந்தத வாயில கொண்டு வந்தது தண்ணி. சாமிக்கு பூவு பறிச்சு தலையில வச்சுட்டு வந்தார். அவர் வேடுவர். அவர் தலை எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. நம்மள மாதிரி என்ன தினம் வாரத்துக்கு ஒரு நாள் தலை குளிச்சு சிக்கு எடுத்து எண்ணெய் வச்சு நல்லா கமகமனா இருக்கும். அவர் வேடுவர். அவர் தலையில அந்த பூவை பறிச்சு வச்சுக்கிட்டு எதுக்கு? சாமிக்கு நீராட்டுறதுக்கு தண்ணி வாயில். சாமிக்கு அமுது நல்லா பழுக்க சிம்மில வச்சு காய்ச்சி சுவை பார்த்து பதம் பார்த்து அப்படியே அந்த இலையில அருமையான அமுது பன்றி இறைச்சி. இதை கொண்டு குடிநீர் தேவர்கிட்ட போய் ஏற்கனவே ஒரு பூசை பண்ணி பூவலா இருந்தது அந்த பூரா நவுத்தி துடைக்கணும். கையில இறைச்சி, வாயில அபிஷேகத்துக்கு நீர், செருப்பு போட்டுக்கிற காலில் அதெல்லாம் சிவலிங்க திருமேனி மேல இருந்த அந்த பூவெல்லாம் என்ன பண்றாரு? கீழே தள்ளுறாரு.
நாம என்ன நினைப்போம், ஐயோ ஐயோ விசாரம் அப்படிங்கிற. நாம என்ன நினைக்கிறோம், அவர் செருப்பு காலு, அவர் எச்சி தண்ணி, அப்புறம் அவர் தலையில வச்ச அழுக்கு பூவு, பன்றி இறைச்சின்னு நாம நினைக்கிறோம் அறிவு கொண்டு. சாமி என்ன நினைக்கிறாரு, தலையில வச்ச பூ நினைக்கல, அன்பு. அவர் இட்டதெல்லாம் அன்புனார். இது சாமியே சொன்னார் சிவகோசரியாருக்கு. சொன்னார், நீ நினைச்சுக்காதப்பா, அவனுடைய அன்பெல்லாம் நம்பக்கல் அன்பு. இறைவனே சொல்றார் ஸ்டேட். நீ நினைக்கிறே அது வாயின, அது தூய நீர் புனித கலசம். சிவபெருமான் சொல்றாரு, இது ஒப்பில்லா அமுதம்னு. எதனால? அன்புனால கொண்டு வந்ததுனால அதெல்லாம் அன்புன்னு ஏத்துக்கிட்டாரு இறைவன். நாம அவர் இதை சாப்பிட்டாரு, அவர் வச்சாரு அப்படிங்க, நம்ம அறிவு இப்படிதான் வேலை செய்யும். அவர் வச்சாரு சாப்பிட்டாரா இல்லையா அதெல்லாம் அடுத்தது. சால அழகிது நாயநீரே அமுது செய்தாரு பாருங்க. வச்சுட்டு என்ன சொல்றாரு கண்ணப்பர் குடிமை தேவரத்தை, சாமி நீங்க நினைச்சு பாருங்க, நமக்கு அந்த திறம் வருமா? வரும். அதுதான் பெரிய பலம். சாமிட்டு வச்சுட்டு, சாமி சாப்பிடுங்க. நம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம் நம்பாளிக்கும் நேருவி பூமிசை நம்பாளிக்கும் ஆறு கண்டின் குறை நம்பாளிக்கும் பிறவியே. அமுது காற்றம், அமுது ஊட்டணும். இப்ப கண்ணப்பர் அமுது ஊட்டின இல்லையா? நாயன்மார்கள் அடியார்களுக்கு அமுது ஊட்டினார். ஊட்டுதல் எப்ப? அன்பு இருந்தா அதுக்கு பேர் ஊட்டுதல். இப்ப தாய் தான் குழந்தைக்கு சாப்பாடு என்னன்னு சொல்றான், தாய் குழந்தைக்கு உணவு ஊட்டினாலுங்கிறான். தந்தை ஊட்ட மாட்டாரா, இல்ல தாத்தா பாட்டி ஊட்ட மாட்டாங்களா? எல்லாரும் இப்போ உணவு கொடுக்கறதுக்கு பேர் ஊட்டுதல் சொல்ல முடியுமா? இல்ல, தாய் ஊட்டுறதுக்கு பேர் தான் ஊட்டுதல்னு நமக்கு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, அந்த அன்பு அந்த குழந்தை எப்படியாவது சாப்பிட வைக்கணும். ஐயோ பசிக்குமே அப்படின்னு அந்த அன்பு காரணமாக செய்யுது. இப்ப நாயனார் இங்க வச்சதெல்லாம் கோவணமோ வெண்துகிலோ பூந்துகில் பொதிகளோ இல்ல. என்ன வச்சாரு? அன்பு. அப்ப ஏங்க இந்த அருள்ங்கிற தட்டு தாழ்ந்தே இருக்குது? அவரை தாங்கி மேல மேல அன்பை வச்சுக்கிட்டே இருக்கிற. அன்பு மேலிட இட 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 அத்தனை அன்பு வைக்கிறார் பாருங்க, வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அநேக கோடிகள். கோடி அப்படின்னா துணின்னு ஒரு பொருள் உண்டு. புதிய ஆடைக்கு பேரு கோடின்னு பேரு. ஒரு பொருள் கோடினா கடைசின்னு ஒரு பொருள் உண்டு. தூய புத்தாடைக்கு கோடின்னு பேரு. இப்ப இங்க அநேக கோடிகள்னா அநேக ஆடைகள், துணி வகைகள். இடும் பத்தர், பட்டோடு துகில், இப்படி பல வகையான துணி வகைகளை அன்போடு அந்த தட்டுல வைக்கிறார். இப்ப அன்பு மேலிட மேலிட என்ன ஆகுது அருள் அப்படின்னா, அருள் தாங்கி 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 இன்னும் என்ன ஆச்சு? பதிந்து கீழே நிக்குது. வெயிட் வைக்க 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 என்ன ஆகும் அப்படின்னா, கையில ஒரு குறிப்பிட்ட அளவு பாரம் தாங்கலாம். அதுக்கு மேல வைக்கிறப்ப என்ன ஆகும்? குடிங்க ஐயா, யாராவது வந்து குடிங்க, என்னால தாங்க முடியல அப்படிங்கிற என்ன ஆகும் நம்ம கையை. அப்ப இங்க என்ன ஆகுது? நாயனார் அன்பு மேலிட இட இட அருள் என்ன ஆகுது? பதியுது. நீங்க அருள் பதியணும்னா அன்பு வேணும். அன்பு இருந்தா அருள் பதியும். அன்பு இல்லைன்னா பதியாது. அருள் அப்படிங்கிற இந்த பாட்டுல அற்புதமா சொன்னார் சேக்கிழார் பெருமான். அதனால கோவணம் என்பது இந்த இடத்துல நாயனாரை ஆட்கொள்வதற்கு இறைவன் கொண்டு வந்த கருவி. நாயனாரை ஆட்கொள்வதற்கு இறைவன் கொண்டு வந்த கருவிதான் கோவணம். அப்ப அவன் எதுக்கு இந்த கோவணத்தை கொண்டு வந்தான்? அமர்நீதி நாயனாரை ஆண்டு கொண்டு கைலாயத்துக்கு கூட்டு போறதுக்கு கொண்டு வந்திருக்கிற அந்த கோவணம். சும்மா ஒரு மூட்டை வச்சா நேராயிடுமா என்ன?
இந்த உலகத்துக்கு நாயனாருடைய அன்பை காட்டி அவரை ஆண்டு கொள்வதற்கு தான் இறைவன் வந்திருக்கிறான். இப்ப நமக்கு தெரியணும்ல அவர் அன்பு எப்படின்னு. எல்லாம் இட்டார், ஆனாலும் இந்த தராசு அப்படியே இருக்கு. அன்பு இடும் தட்டு, பத்தரு தட்டு மேற்பட தாழ்ந்தது கோவணத்தட்டு. கோவணம் விட்ட தட்டு தாழ்ந்தே இருக்குது. அதான் முட்டில் அன்பர், அதாவது அன்பினால் புரியும் செயல் எக்காலத்தும் எந்த சூழ்நிலையும் எந்த இடையூறு வந்தாலும் அது முட்டாது, தடைபடாது, குறைவில்லாம செய்யக்கூடியது பேர் தான் முட்டில் அன்பர். என்ன சூழ்நிலை எது நடந்தாலும் சரி தன்னுடைய தொண்டானது தடைபடாது குறைவில்லாம செய்யக்கூடியவருக்கு தான் அன்பர், முட்டில் அன்பர். அப்ப ஏன் இந்த கோவணத்தட்டு தாழ்ந்திருக்குங்கிறதுக்கு சேக்கிழார் நமக்கு தெளிவா சொல்லிட்டார். நாம பெரிய புராணத்தை படிக்கக்கூடியவங்க ஒரு காலம் தவறா நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏங்க அவர்கிட்ட இருக்குதுன்னு எல்லாம் வச்சாரு, நான் எப்படியோ தட்டை நேர் பண்ணுவேன்ட்டு அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது. சேக்கில அருமையா சொல்லிட்டாரு, வச்சது என்னது? ஆன தன்மை கண்டு அடியவர் அஞ்சி கோவணம் தட்டு மேல்பட தாழ்ந்ததான தன்மை கண்டு அடியவர் அஞ்சி அந்தனர் முன் தூணரும் துகில்வருக்கம் நூல்வருக்கமே முதலா மானமில்லன குவிக்கவும் தட்டின் மட்டு இதுவால் ஏனை என் தனம் இடப்பெற வேண்டும் என்று இறைஞ்ச. சாமி அடிகள் அப்படின்னாரு முத, அதே மாதிரி சொன்னார். சாமி எல்லாம் வச்சுட்டு பாக்குறாரு நாயனார், அப்படியே நிக்குது தட்டு. கீழே இருந்த அந்த கோவணம் தட்டு தாழ்ந்தே இருக்குது, இத்தனையும் வச்ச தட்டு மேலேயே. அந்த தன்மையை கண்டு அடியவர் அஞ்சினார். அடியவர் யாரு? அமர்நீதினார். எதுக்கு அஞ்சினார்? ஐயோ, எங்க ஒரு அடியவருக்கு தொண்டு செய்ய முடியாம போயிடும். அவர் கேட்ட எடைக்கு அந்த கோவணத்துக்கு நேர்பெற கேட்டாரே, அடியவர் கேட்டும் கொடுக்க முடியாத பாவி ஆயிடுவோன்னு பயந்தார். எதுக்கு பயந்தாரு? தொண்டு தடைப்பட்டு விடுமோன்னு பயந்தார். நினைச்சு பாருங்க, எப்படியாவது தன்னுடைய தொண்டை இன்னைக்கு நாம குறைவில்லாம செஞ்சிடணும், தடைபட்டுடுமோ அப்படின்னு என்ன பண்ணுகிறார்? அஞ்சுகிறார் அடியவர். ஆனத்தன்மை இட தட்டு எழுந்தே நிக்குதே. வைக்கிற தட்டு கீழே இறங்கணுமே, இறங்கல. தாம் மறையவர்பார் பிழை, இன்னும் என்னுடைய பிழை சரி செய்யப்படாமே இருக்குது. அவர் என் பிழையை பொறுத்துக்கிறதுக்கு தானே எடைக்கு நேரா கேட்டாரு. இந்த நேர் நின்னாதானே என் பிழை பொறுத்துதான் அர்த்தம். இன்னும் என் பிழையை செய்த பிழையை மாற்றப்படாமையே அப்படியே நின்று போயிடுமோ, பிழை செய்தவன் ஆயிடுமோ அப்படின்னு அஞ்சி நின்றார் அடியவர் அந்தனர் முன்பு. சேக்கிழார் சொன்னார் இந்த இடத்துல, அவருக்கு பேர் என்ன? அந்தனர். நாயனார்பால் வெளிப்பட செந்தன்மை செய்யும். நாயனார் அன்பை வெளிப்படுத்துவதற்காக அவர் அவரிடத்துக்கே வந்திருக்கிறார் பாருங்க, என்ன ஒரு செந்தன்மை. அதனால அந்தனர். சாமி தூணரும் துகில்வருக்கம் நூல்வருக்கமே முதலா மானமில்லன குவிக்கவும் தட்டின் மட்டிதுவாள். சாமி நான் என்ன பண்றதுன்னு தெரியல. தூணரும் துகில்வருக்கம், அதாவது கலப்பில்லாத தூய்மையான, தூய்மை, நறுமை, மெல்லிய ஸ்பரிசமுடைய. சொல்றாங்க பாருங்க, இந்த துணி போட்டீங்கன்னா உடம்புக்கு மென்மையா இருக்கும். வெய்ய காலம், கோடை காலம் வேற வந்துருச்சு இல்லைங்களா? பியூர் காட்டன் இருந்தா அந்த மாதிரி சொல்றாரு சாமி. நல்ல கலப்படம் இல்லாத சாமி. நான் நூலுக்கு நூல் தான், பட்டுனா பட்டுக்கு பட்டு தான்.
தூய்மையான கலப்படம் இல்லாம துணி வகைகள். அடுத்து மெல்லிய ஸ்பரிசமுடைய துணி. முன்ன சொன்னார் வெண்துகில் பூந்துகில், அதை சொல்றார். தூய்மையான மெல்லிய ஸ்பரிசமுடைய பல வர்க்க துணிகளை, நூல் வர்க்கம். இந்த துணிகள் எல்லாம் நெய்து உண்டாக்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நூல்கள். அந்த நூல்களால் அந்த துணிக்கு அந்த தரம், இந்த நூலுதான் துணியினுடைய தரத்தை வெளிப்படுத்தும் இல்லையா? மூலப்பொருள் நூல் தான். அந்த நூல் வர்க்கத்தினால், கலப்படமில்லாத நூல் வர்க்கத்தினால் நெய்து உண்டாக்கப்பட்ட துணிவகைகளும், நல்ல அருமையான நூல்களால் நெய்த உடலுக்கு நல்ல ஸ்பரிசம் உடைய மெல்லிய ஆடைகளையும் எல்லாத்தையும் நான் வச்சுட்டேன் சாமி. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டே இருக்க, மென்மேல அடுக்கணே. ஆனா தட்டு நான் குவித்து வைத்தேன். குவிக்கவும் தட்டின் மட்டிடுவாள். இத்தனையும் குவிச்சு இந்த தட்டு, நான் வச்ச தட்டு கொஞ்சம் கூட இறங்குது. அதனால சாமி அடுத்தது இந்த தட்டுல என்னுடைய தனத்தை இடுவதற்கு தாங்க அனுமதி கொடுக்கணும் சாமி. ஏன்னா அவரு கேட்டது என் கோவணத்துக்கு நேர் இடையில கோவணம் தான் கேட்டார். எல்லா கோவணம் வச்சு நேர் நிக்கல. இவரா என்ன பண்ணாரு, இதுவும் துணிதான் அதுவும் துணிதான், அதனால எல்லா துணி வகைகளையும் வச்சுட்டாரு. இன்னமே வேற வைக்கிறதுக்கு துணி வகைகளே எதுவும் இல்லை, குடோன்ல இருக்கிற எல்லாத்தையும் வச்சுட்டாரு. அடுத்தது துணி எதுவுமே இல்லை. இப்ப துணி இல்லாம வேற வைக்கணும்னா அவர்கிட்ட அனுமதி கேட்கணும். சாமி எல்லா துணியும் வச்சாச்சு, இன்னொன்னு நூலையும் வச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க. நூல் வர்க்கமே துகில் வர்க்கம் எல்லாம் வச்சாச்சு. ஆனா தட்டு நேர் நிக்கல. அதனால ஏனை என் தனம், ஏனை என் தனம் இடம்பெற வேண்டும் சாமி. அடுத்தது நானே என்னுடைய செல்வங்களை வைக்கணும், வச்சாக வேண்டும்ங்கிறார். வேற வழி எனக்கு இல்லை சாமி. எப்படியாவது இந்த தட்டு நேர் பெறணும். அதனால நான் எதை வேணும், என்கிட்ட இருக்கிறது எல்லாம் வைக்க தயார், உங்க அனுமதி வேணும். இப்ப இதுக்கு முன்ன வச்சதும் அவருடைய செல்வம் தான், தனம் தான். அவர்கிட்ட இருந்த சரக்கு வியாபாரத்துக்காக வச்சிருந்தது, அடியாரோடு வச்சிருந்தது. அது எதனால வந்தது, தாங்கிட்ட இருந்தக்கூடிய செல்வத்தினால வந்ததுதான். அதுவும் ஒரு ஒரு மூலதனத்தை போட்டு துணியை உற்பத்தி பண்ணி வச்சிருக்கிறார்ல, மூலதனங்கிறது ஏற்கனவே தாங்கிட்ட இருந்த செல்வம் தானே மூலதனம், அதுவும் தனம் தான். இருந்தாலும் அது துணி வர்க்கம். இப்ப துணி வர்க்கம்லாம் தீர்ந்துடுச்சு. அடுத்தது என்ன வைக்கணும்னு கேட்கிறாரு. பொன் பொருள் முதலியவற்றின் பயனாக கிடைத்த துணி வகைகள்லாம் வச்சாச்சு சாமி. இனிமே இந்த துணி வகைகள்லாம் உற்பத்தி ஆகிறதுக்கு என்கிட்ட பயன்பட்ட என்னுடைய பொன் பொருள் இருக்குது பாருங்க, அதை நான் வைக்கணும், இடம்பெற வேண்டும். அதை வச்சே ஆகணும் சாமி, நீங்க அருள் செய்யுங்க, அதை வைக்கிறேன் என்று அவரா முடிவெடுத்து வைக்கல, சாமிகிட்ட இறைஞ்சுகிறார். அப்போ கோவணத்துக்கு இனம் இல்லை, இது பொன்பொருள் மணி. ஆனா ஏனை போகங்களுக்கு ஒரு வகையால் காரணமாக இருப்பது பொன்பொருள். அதனால முன்னையே அவர் சொல்லிட்டாரு, கேட்காம வைக்க முடியாது. அவர் என்ன சொல்லிட்டாரு, பொன்னும் மணியும் என் செய்ய. நீ கொடுக்குற பொண்ணு மணி நவரத்னம் வாங்கி நான் என்ன பண்றது, நான் பிரம்மச்சாரி, தற்ப ஆடை, தற்பையில பூநூல் போட்டு நான் எல்லாத்தையும் விட்டு துறவியா இருக்கிற என்கிட்ட போய் பொண்ணு தரேன், மணி தரேன், நவரத்தம் தரேன், நான் என்ன பண்றதை வச்சு எனக்கு என்னத்துக்கு ஆகாத. அப்ப அப்படி இருக்கிறப்ப அவர்கிட்ட போய் நம்ம கேட்காம வைக்க முடியுமா? அதனால சாமி இறைஞ்ச கேட்காம வச்சையோ உன்னை அப்படின்ட்டா வம்ப. அதனால கேட்டு வைக்கிறார். இறைஞ்சுகிறார் மறையோர் தம்பால் கருணை செய்ய நாயனார் இறைஞ்சுகிறார். மங்கை பாகராம் மறையவர், இதுவரையிலும் மறையவர் அந்தனர் பிரம்மச்சாரின்னு சொன்னவர் சேர்க்கிறார். இங்க என்ன சொல்றாருங்க, மங்கை பாகராம் மறையவர் மற்றதற்கு இசைந்தே. இங்கு
நாம் இனி வேறு ஒன்று சொல்வது என்கொள், அங்கு மற்ற உங்கள் தனங்களின் ஆயினும் விடுவீர், எங்கள் கோவணம் நேர் நிற்க வேண்டுவது என்றார். வந்தது ஒத்தாள். என்னங்கிறாரு? எங்கள் கோவணம்ங்கிறார். சேக்கிலார் என்ன சொல்றாரு? அந்தனர் பிரம்மச்சாரி அப்படின்னவரு மங்கை பாகர்ன்ட்டார். இப்ப மங்கை பாகருங்கிறப்ப எத்தனை பேர் ஆச்சு? அதனால எங்கள் கோவணங்கிறாரு வந்தவர். நீங்க பாட்டிலேயே சேக்கிலார் பெருமான் அற்புதமா நமக்கு சொல்லிடுறாரு குறிப்பு. அப்போ இதுவரையிலும் மங்கை பாகர்னு சொல்லல, ஆனா இப்ப மங்கைங்கிறார். மங்கைனா இறைவி, அருள். இப்ப இதுவரையிலும் அந்த அருள் எங்க இருந்துச்சு? இருந்ததுங்க, மறைஞ்சிருந்து. அந்த அம்மாவுக்கு திரோதானம், மறைப்பு சக்தி. அவங்களுக்கு பேர் என்ன? திரோதான சக்தி. இப்ப எங்கள் உங்கள் அப்படின்னு வந்துருச்சு. பாட்டை பாருங்க. உங்கள் தனம் எங்கள் கோவணம் வந்துருச்சா? உங்கள் தனம் எங்கள் கோவணம். இதெல்லாம் சைவ சித்தாந்தத்துல சத்தினி பாதம் அப்படின்னு சொல்லுவோம். சக்தியினுடைய வீழ்ச்சி, இந்த சக்தி பதிதல். இப்ப என்ன சொல்றாரு? மங்கை பாகர்னார். இதுவரையும் சடையும் பிறையும் கண்டத்தையும் மறைச்சிட்டு வந்த பிரம்மச்சாரி மறையவர்னு குறிச்சிருந்தாரு. சரி, இப்ப எப்படிங்க மங்கை பாகர் மறையவர் பிரம்மச்சாரி எப்படிங்க மங்கை பாகர் ஆவாரு? அவரு பிரம்மச்சாரியாச்சு. பிரம்மச்சாரியாகியவர் தாம் மறைத்த மங்கை பாகத்தை இப்ப காட்ட போறாரு நாயனாருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மையப்பராக காட்சி கொடுத்து சிவலோகத்துக்கு கூட்டு போறாரு. அதனால பார்த்துக்கோங்க, அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு இப்பயே ட்ரெய்லர். எவ்வளவு நுட்பம் சேர்க்கலார் பாருங்க பெரிய புராணம். நாம ட்ரெய்லர்லாம் பார்க்குறோம் இப்போ அப்படிங்கிறோம். அந்த காலத்திலேயே பெரிய புராணத்தில் சொல்லிட்டார் சேர்க்கல. இன்னும் கொஞ்ச நேரத்துல மங்கையோடு வெளிப்பட்டு நாயனாரை ஆட்கொள்ள போறவரு இவரு அப்படின்னு சொல்றாரு. மங்கை பாகராம், இவர் மறையவர் நினைச்சுக்காதீங்க. இவர் யார் தெரியுமா? திரைப்படம்லாம் பாக்குறேன், இவர் யாரு அப்படின்னு சும்மா வயன்னு போய் ஓ இவரா அவரு அப்படின்னு பாக்குறமே. அது போல இவர் மறையவர். ஆனா யார் தெரியுமா? மங்கை பாகரா காட்சி கொடுக்க போறவரு மறையவர். என்ன சொன்னாரு? மற்ற அதற்கு இசைந்தே. அப்படியா? எல்லா துணியும் தெரிஞ்சிருச்சா? சரி, ஒன்றும் வழி இல்லை சாமி. இங்கு நாம் இனி வேறொன்றும் சொல்வதற்கு என்கொள். எல்லாம் தீர்ந்து போச்சுங்கிற நான் என்ன சொல்றது? நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இன்று நாம், நான் இல்லை, அம்மா வந்தாச்சு. அருள் சக்தி அருளை கொடுக்கறதுக்கு வந்தாச்சு. அருள் அது வீழ்ச்சி நடந்துருச்சு. இதுவரையிலும் மறைப்பு சக்தியா நின்றவர். அதிசயம் அற்புதம் பாருங்க. அதெல்லாம் யார் பண்ண வேலை? திரோதான சக்தி பண்ண வேலை. என்னன்னு தெரியலங்க, இப்படி எல்லாம் நடக்குது. தெரியாது நமக்கு. திரோதான சக்தி அவனுக்கு தான் தெரியும். சிவசிவா திருவருள். நமக்கு என்ன? திருவருள் என்ன நடக்குதோ அதுதான். அது அருளதி வீழ்ச்சி நடக்கிறப்பதான் சிவசிவா இதுக்குதான் சாமி நீ செஞ்சீங்கன்னு தெரியும் நமக்கு. இப்ப நாயனாருக்கு தெரியல. ஏன் தட்டு நேர் நிக்கல? அற்புதமா இருக்குது, அதிசயமா இருக்குதுன்னு அஞ்சி நடுங்கி நிற்கிறார். ஏன்? அப்போ அந்த மறைப்பு சக்தியே அவருக்கு அருள் செய்து கொண்டு இருந்தது. அதனால தெரியல. இப்ப அருள் சக்தி வந்தாச்சு, இனிமே தெரிய போகுதுன்னு அர்த்தம். மங்கை பாகரா மறையவர் மற்ற அதற்கு இசைந்த. எதற்கு? சாமி துணி வகையெல்லாம் தீர்ந்து போச்சு, தனங்களை இட வேண்டும். அப்படியா? நாம் இங்கு இனி வேறு ஒன்று சொல்வது என்கொள்.
ஓ உங்களுடைய தனத்தை வைக்கணுங்கிறீங்க. அவர் என்ன சொன்னாரு? என் தனம் இடப்பெற வேண்டும்னாரு நாயனார். இவர் சொன்னாரு உன் தனம் இல்லப்பா, உங்கள் தனம். நீ மட்டும் தராசில யாருன்னா போதாது, உன் மனைவி, உன் மகன், 3 பேரும் ஏற போறீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல. அதனால நீ என் தனம்லாம் சொல்லாத, உங்கள் தனம். எவ்வளவு சொல்றாரு பாருங்க. நீ என்னமோ நீ ஏறி நிச்சயம் வந்தரலாம் சிவலோகத்தை நினைச்சுக்கிட்டியா? கிடையாது, குடும்பத்தோட தான். அதனால உங்கள் தனம். இப்ப தனமாகியது இந்த பொன் பொனி மணிகள் நவரத்னம் மட்டுமில்ல, உன்னுடைய மனைவியும் உன்னுடைய மகனும் தனம் தான் அப்படின்னு பெரிய புராணம் சொல்லுது. நம்ம வாழ்க்கையில் இப்படி நினைச்சா எப்படி இருக்கும் குடும்பம்? அப்படிதான் பெரியவங்க வாழ்ந்துருக்கிறாங்க நம்ம மண்ணில். நாம ஏதாவது நம்ம மனைவி வைக்கல தனம்னு நினைக்கணும். நினைச்சா அந்த இல்லறம் நல்லறமாக இருக்கும். அப்படிதான் முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அருங்காட்சியகத்தில் வச்ச மாதிரி பார்த்துக்க வேண்டியதான் இன்னைக்கு நிலம். அப்ப மறையவர் சொல்றாரு உங்கள் தனம், உங்கள். இனி நாம் இங்கு வேறொன்றும் சொல்வது என்கொள், அங்கு மற்ற உங்கள் தனங்களில் ஆகிலும் இடுவீர். சரி, இதை எது நான் தீர்ந்து போச்சு துணிங்கிற, அதனால உன் தனத்தை இடு. நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, எனக்கு தட்டு நேராகணும், அவ்வளவுதான். ஏன் கோவணத்துக்கு சரிசமமான எடையை நீ கொடு. துணி தீர்ந்தா பொன் பொனியில மணி நவரத்தனை வைக்கிறியா வெய்யி. நான் என்ன சொல்றதுக்கு இருக்குது? எனக்கு எங்கள் கோவணம் நேர் நிற்க வேண்டும். அது என்ன எங்கள் கோவணம்? அங்கு மற்றும் உங்கள் தனம், இங்கு எங்கள் கோவணம். அங்கு உங்கள் தனம், இங்கு எங்கள் கோவணம். எவ்வளவு பாருங்க. அப்ப அத சேய்மை சொல்றாரு. அங்குன்னா தூரமா இருக்கிற சொல்றதுக்கு தான் அங்குங்கிற வார்த்தை. அங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா இங்கதான் இருக்கிறப்பீங்க இல்லையா? அண்மை சுட்டு. இங்குன்னா இங்க பக்கத்துல இருக்கிறான். அங்கு அப்படின்னா அங்க பாருங்க, அங்க அப்படின்னா. அங்குனா செய்மை சுட்டு, இங்குனா அண்மை சுட்டு, கிட்ட இருக்கிறவங்க சொல்றது. இவரு சொல்றாரு அங்கு உங்கள் தனம், அதெல்லாம் தூரம். உங்கள்கிட்ட தனம், பொன் பொருள் எல்லாம் சொல்றையே, அதெல்லாம் சிவலோகத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப தூரமானது. அங்கிட்டு நின்னீங்கன்னா கைலாயம் ரொம்ப தூரம், இங்கிட்டு வந்தீங்கன்னா கிட்ட. அங்கு உங்கள் தனம், இங்கு எங்கள் கோவணம். கோவணங்கிறது என்னன்னு முதலே சொல்லியாச்சு. கோவணம் என்பது இறைவனாகிய முதல்வனுடைய உடைமையாகிய அருள். அப்போ அருள் என்பது சேய்மை, அண்மை சொன்னாரு. தடமெல்லாம் என்ன சொன்னாரு? தூரத்துல சொல்ற, அங்குன்னு சொல்லிட்டார். அப்ப உங்கள் என் அப்படின்னு எல்லாம் சொல்றீங்களே, அதெல்லாம் யாருது தெரியுமா? என்னது யார்? சிவபெருமான் சொல்றார், என் தனம், எங்கள் தனம், யான் எனது அப்படிங்கிறீங்களே, அதெல்லாம் யாருது? என்னது யார்? என்னதை வச்சுக்கிட்டு ஆளாளுக்கு என்னது என்னது என்னதுங்கிறீங்களே அப்படின்னு தினந்தோறும் சாமி சிரிக்கிறார். நம்ம சமயத்தில் அருமையா சொல்றாங்க. நினைச்சு பாருங்க, நம்ம ஏற்கனவே சிந்திச்சிருக்கிறோம். எல்லா உயிர்களும் சிவபெருமானுக்கு அடிமை, எல்லா பொருள்களும் சிவபெருமானுக்கு உடைமை. இதுதான் உணர்வுக்கு வரமாட்டேங்குது. நான் இருக்கிறேன். அப்போ எல்லாம் என்னுடைய பொருள்கள் உங்களுதுன்னு சொல்லிக்கிறீங்க. அதனால அது அங்கு உங்கள் தனம். உங்க என்ன இருக்குது? உங்களுது உங்களுதுன்னு சொல்றதுனால தூரமாவே இருக்கிறீங்கயா. சிவபெருமான் சொல்றாரு, உங்களுது உங்களுதுன்னு சொல்றதுனால நீங்க அங்கேயே இருக்கிறீங்க.
அருளை பார்த்தாதானே தெரியும். ஐயோ சாமி இது ஒண்ணுதாச்சே அப்படிங்கிறப்ப இங்க வந்துருவீங்க. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமா இருப்பவன் சிவபெருமான். எல்லாரும் பாடி இருக்கிறாங்க, எல்லாம் கேட்கிறோம். ஆனா உணர்வுக்கு வரணும், அறிவுக்குள்ள வரணும், பொருந்து நிக்கிறப்பதான். அதனால அவ்விடத்தே உள்ளதுன்னு சொல்லிட்டார். அங்கு உங்கள் மற்ற உங்கள் தனம். சரி அப்படியே சொல்லிக்கோங்க, பரவாயில்ல. உங்களுதுன்னா சொல்லிக்கிறீங்க, சரி பரவாயில்ல இருக்கட்டும், அப்படியே வச்சுக்கோங்க. நடத்து சாமி, நான் உங்களுக்கு அபிஷேகம் பண்றேன். சரி நானு உங்களுக்கு, ஓ நீயே எனக்கு, சரி பரவாயில்ல அப்படியே இருக்கட்டும், நீ தானே பண்றா, சரி நீயே பண்ணு. அதுக்கும் சிவபெருமான் ஒன்னும் கோவிச்சுகள் அல்ல. அவன் யாரு? பெருமை உடையவன். நீ பண்றங்கிறியா, சரி பண்ணு சாமி, நானா உங்களுக்கு. ஓ அப்படியா சாமி, நீதான்? ஆமா. சரி நீதானே வந்த கோயிலுக்கு? ஆமா நான் தான் வந்தேன். சரி நீதான் வந்த சாமி, நானா கும்பிட்டேன் உங்களை. ஓ நீதானே கும்பிட்ட, சரி நீதான். நான் நீ சொல்றது நீ இரு, அப்படியே இரு, சொல்லிக்கிட்டே இரு, சொல்லிட்டே இருக்க. எவ்வளவு தூரமா இருப்ப சாமி, உங்க கருணையினால வந்த நாய். ஓ இப்பதாயா பக்கத்துல வந்திருக்கிற, இப்பதான் பக்கத்துல வந்திருக்கிற. சாமிக்கு ஒரு இறைவன் கோயிலுக்கு வந்து ஒரு இறைவன்கிட்ட நிக்கிறதுங்கிறது என்ன அர்த்தம்? போய் இந்த உடம்பு மட்டும் நிக்கிறது, நான் சாமி கிட்ட போய் நிக்கிறேன்னு அர்த்தம் இல்ல. உள்ளத்துல எல்லாம் அவனுடையது, எல்லாம் அவன் செயல், எல்லாம் அவனுடையதுங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னாதான் சாமிக்கு பக்கத்துல இருக்கிறோம்னு அர்த்தம். அதனாலதான் இங்க அங்கு மற்ற உங்கள் தனம், இங்கு எங்கள் கோவணம். அவ்வளவுதானே? உங்களுதுன்னு சொல்றியா, வச்சுக்கோ, பரவாயில்ல வெய்ய, என்னதுதான் உங்களுது இருக்கட்டும், பரவாயில்ல, அதனால ஒன்றும் தப்பு இல்லை, வச்சுக்கோ, ஒண்ணுதானே, என்ஜாய் அப்படின்னு சிவபெருமான் ரசிக்கிறார். நீங்க என்னைக்கும் சிவபெருமான் வம்படியாலாம் பிடிச்சி ஒண்ணுதான் பண்ண முடியும். உயிர்கள் என்ன விரும்புதோ அதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பார், கூட வந்துட்டே இருப்பார். சரி போ, எந்த எண்டு வரலும் போறையோ போயிட்டே ராஜா. ஓஞ்சி போய், ஐயோ சாமி இத்தனை நாள் நான் இப்படி பாடுபட்டனே, இப்படி சொன்னாங்க, என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஓஞ்சி நின்று, என்னால ஒன்றும் முடியாது சாமி, நான் வேஸ்ட்டு, நீங்க தான் எல்லாம் அப்படின்னு ஓஞ்சி சலிச்சு போய் ஒன்றும் முடியாம நிக்கிறப்ப, இப்பதான்டா வழிக்கு வந்திருக்கிற, வா அப்படின்னு அப்ப கூப்பிட்டு போவோம். அது வரல என்ன பண்ணுவாரு, போயிட்டே இருப்பாரு, போயிட்டே நடத்து. இதாங்க அவன் கருணை. அதனால வா உனக்கு உடனே முத்தி கொடுக்குறலாம் பிடிச்சி யாருக்குலாம் சிவருமா முத்தி கொடுக்க மாட்டார். சிவருமானா முத்தி கொடுத்துற கடவுள்னு யாரும் பயந்துக்கலாம் வேணாம். என்ன கேட்கறங்களோ எல்லாம் கொடுப்பாரு, குறையே கிடையாது. விட்டுட்டே இருப்பாரு, எல்லாம் விட்டு விட்டு பிடிப்பாரு. போயிட்டே இரு, கயிறு என் கையில, அதுக்கு லிமிட்லாம் கிடையாது, கயிறு வந்துகிட்டே இருக்கிற கையில. நீ எத்தனை கிலோமீட்டர் எத்தனை மைல் போனாலும் ஓடு. நீயா சலிச்சு ஓஞ்சி, ஐயோ என்னால முடியல சாமி அப்படின்னு நிக்கிறப்ப வாப்பா, அப்படிதான் கை கொடுப்பான், கைதர வந்த கடவுள். சரி நீ இடு, பொன் பொருள்லாம் தட்டுல வெய்யி, எனக்கு என் கோவண தட்டு நேராகும், அதான் எனக்கு, நீ என்ன வேணாலும் வச்சுக்கோ. நல்ல பொன்னொடும் வெள்ளியும் நவமணி திரளும் பல்வகை திறத்து உலோகமும் உணர்ச்சிகள் பலவும் எல்லையில் பொருள் சுமந்து அவர் இட இட கொண்டே மல்கு தட்டு நீரெழுந்தது வியந்தனர் மன்னோர். எல்லாத்தையும் இட இட, ஒரு தடவை வைக்கல, வச்சுக்கிட்டே இருந்தாரு. என்னென்ன வச்சாரு? நல்ல பொன். முதல் இடம் தங்கத்துக்கு தான். நான் வச்சிருக்கிறதுலயே ஒரு 100-200 கிராம் வாங்கி வச்சுட்டா பரவாயில்ல, ஏறிக்கிட்டு விலை
பொண்ணு இருந்தாதான் எதாவது செய்ய முடியாது. பச்சை கல் பதிக்கலாம், சிகப்பு கல் பதிக்கலாம், வெள்ளை கல் பதிக்கலாம், மரகதம் பதிக்கலாம், நவரத்னம் எது வேணாலும் பதிக்கலாம். தங்க இருந்தா தானே பதிக்க முடியும். அதனால முதல் என்ன வேணும்? பொன், நல்ல பொன், 24 கேரட் பொண்ணெல்லாம் கொண்டாந்து வைக்கிறார். நான் லாக்கர்ல வச்சிருந்த நினைச்சு பாருங்க, செருக்கோட வைக்கிறவரா இருந்தா தங்க கட்டியில கொண்டாந்து வச்சிடாரு. போயா வேலையை பார்த்துக்கிட்டே நீ பாரு, ஒரு கோவணத்துக்கு ஒரு 1க்கு 2 கொடுக்குறேன், வாங்கிட்டு போனா போலாம், வேலையை நடை கட்டி அணின்று. யாரு? செருக்கோட செய்பவரா இருந்தா. நாயனார் அன்பினால் செய்பவர். அப்ப அந்த அன்பு என்ன பண்ணுது? ஐயோ இது தங்கம், நாம் இத்தனை வருஷமா பாடுபட்டு சேர்த்தது, இதை போய் வைக்கலாமான்னு யோசனை பண்ணா அது அறிவு. அன்பு என்ன பண்ணா? தங்கமாவது வெள்ளியாவது அவர் தட்டு நேர் நிக்கணும், ஐயா கொண்டு வா வெய். முதல்ல நல்ல பொன் வச்சார். அப்புறம் உலோகங்களே உயர்ந்தது பொன். அது மட்டுமல்ல, நற்பயன் தருவதாகியது பொன் தான். அதுலயே நல்ல பொன். அதுக்கப்புறம் பொன்னோடு வெள்ளியும் வச்சார். அடுத்தது வெள்ளி. வெள்ளியும் பொண்ணு தான். அது என்னதுன்னா, வெள்ளிக்கு சொல்லும் பொழுது வெண்பொன் என்று சொல்வார். இரும்பும் பொண்ணுதான், அதுக்கு இரும்பொன் என்று சொல்வார். இந்த 3 அசுரர்கள் இறைவன்கிட்ட தவம் இருந்து 3 கோட்டையை வாங்கினாங்க. ஒன்று தங்க கோட்டை, ஒன்று வெள்ளி கோட்டை, ஒன்று இரும்பு கோட்டை. 3 பொண்ணு. ஒன்று நன்பொன், வெண்பொன், இரும்பு பொன். 3மே உலோகம்தான். உலோகத்துல முதன்மையா சிறந்தது பொன். அதுக்கப்புறம் என்னது? வெள்ளி அடுத்தபடியா இருக்கிறது. இப்போ பொண்ணுடைய தகுதி இந்த திறத்தை சொல்றதுக்காக பொண்ணோடு வெள்ளினார். பொண்ணுக்கு முதல் இடம் தங்கம், அப்புறம் வெள்ளி, அதுக்கப்புறம் நவமணி திரள். மணிகள்லாம் உயர்ந்ததுதான், ஆனாலும் தங்கம் இல்லைன்னா அதெல்லாம் பதிக்கவே முடியாது. பொன்னோடு வெள்ளியும் பல வகை திறத்து உலோகம். பொண்ணு வெள்ளி மட்டும் இல்ல, எல்லா உலோகமும். என்னென்ன உலோகம் வச்சிருக்கிறார்? ஐம்பொன்னு சொல்றமே, எல்லா உலோகமும் வச்சாரு. அடுத்தது மணி வகைகள் வைக்கிறார். விலை உயர்ந்த மணி வகைகளை எல்லாம் வைக்கிறார். என்ன மணி? நவரத்னம், கோமேகம், கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம். வைரம் மணி வகை சார்ந்தது. ஆனா பொந்தா அதுக்கெல்லாம் ஆதாரம். அது இல்லாம இதுக்கெல்லாம் வேலை எல்லாம் வச்சார். அதுக்கப்புறம் பல்வகை திறத்து உலோகமும் புணர்ச்சிகள் பலவும். மணிக்கு அப்புறம் என்ன வச்சாரு? பொன்னும் வெள்ளியும் இல்லாம இரும்பு, செம்பு உள்ளிட்ட அத்தனை உலோகங்களையும் வைக்கிறார். இரும்பு கூட. ஏன் இரும்பு? இரும்பு என்பது தாமே பெரும்பயன் தருவதோடு பொன்மணி முதலியவற்றை தேடிக்கொள்ள உதவுவது இரும்பு தான். அதனால இரும்பு ஒரு உலோகம். இப்படி ஒவ்வொன்னா வைக்கிறார். ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குவார். அடியார் திருக்கூட்ட சிறப்பு. இப்ப இவர் வச்சவரு நமக்கு தெரியும். சேக்கிலார் பொண்ணு வெள்ளின்னு சொல்றாரு. வச்சவர் எப்படி வைக்கிறாரு? பொண்ணுன்னு வச்சாரா? அவருக்கு பொண்ணுன்னு தெரியுதா, வெள்ளின்னு தெரியுதா, நவரத்னம் தெரியுதா, இல்ல பஞ்சலோகம் தெரியுதா, செம்புன்னு தெரியுதா, வெங்கலம் தெரியுதா? அவர்கிட்ட எல்லாம் அன்புதான். அவர் வைக்கிறது போனா அன்பை கொண்டு வைக்கிறார். அன்பை வைக்க 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 புணர்ச்சிகள் பலவும். தனி உலோகத்தை வச்சாரு, 2-3 சேர்ந்து செஞ்ச உலோகத்தை வச்சாரு. புணர்ச்சினா சேர்ந்து, ஐம்பொன்லாம் சேர்ந்து செய்யறவர். எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சார். எல்லையில் பொருள் சுமந்து அவர் இட கணக்கே இல்லைங்க அவர் வச்சது. எல்லை இல்லைன்ட்ட என்னால சொல்ல முடியல. இதுக்கு மேல கணக்கே இல்லைங்க. அவர் கொண்டு வந்து சுமந்து சுமந்து கொண்டு வந்து வைக்கிறாருன்னா, சுமந்து கொண்டு வந்து வைக்கிறாரு. அப்பயாச்சும் அந்த தட்டு இறங்கிச்சாங்க, அடையாங்க, மறுபடியும் மேலே ஏறிக்குச்சு. கடவுளே,
எங்க வைக்க வைக்க தட்டு இறங்கணுமா? எடக்கல் வச்சு இந்த ஒரு பொருளை, அரிசியை நிறுத்தமோ சர்க்கரை நிறுத்தமோ பொருளை போட போட பொருள் போடுற தட்டு கீழே இறங்கி தராசு தட்டு மேலே ஏறுமா? எடக்கல் வச்ச தட்டு. இங்க என்னடானா வைக்க வைக்க பொருள் வைக்கிற தட்டு மேலே ஏறுது, கோவணம் வச்சிருக்க தட்டு கீழே இறங்கிட்டு. மல்கு தட்டு மீது எழுந்தது மன்னோர் வியந்தனர். என்னையா அது ஆச்சரியமா இருக்குது, உலகத்துல நடக்காத ஒண்ணா இருக்குது, அநியாயமா இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றாங்க, காரணம் தெரியல, பெரும் செயல் ஆனா நடக்குதே கண்ணு முன்னால. அதனால வந்தது வியப்பு, அதிசயமா இருக்குது, ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா காரணம் தெரியல, தெரியாதனால என்னடா வம்பா இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒண்ணு பேசுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அன்பும் அதை தாங்கி இருக்கிற அருளுங்கிற காரணம் தெரியல. யாருக்கு? மன்னோர். உலகத்துல இருக்கிறவங்களுக்கு காரணம் தெரியாது. என்னடா இந்த ஆளு எப்ப அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க மேல தப்புல, அவங்களுக்கு காரணம் தெரியல, பாவம். அவங்க மேலாம் குறை, அவங்களுக்கு காரணம் தெரியல. நமக்கு ஏதோ தெரியுது, அதனால நமக்கு அது இன்பம். அவனை ஒரு பாட்டு பாடனா நமக்கு இன்பம், நமக்கு தெரியுது, பாடுறோம். 6 மணி நேரம் 7 மணி நேரம் கத்துறாங்க, தெரியல காரணம். தப்பு, பாவம், அவங்களுக்கு தெரியல, அவ்வளவுதான். சிவசிவா எனக்கும் தெரிஞ்ச மாதிரி அவங்களுக்கும் தெரியவை பெருமானேன்னு வேண்டிக்கிட்டு சிவாய நம்ம விண்ணப்பம் வச்சுக்க வேண்டியதான். அதுதான் நம்ம செய்யணும். அப்போ காரணம் தெரியாதனால மன்னோர் என்ன பண்ணாங்க? திருவருளும் திருத்தொண்டின் பெருமையும் தெரியாத காரணத்தினால் வியப்பில் நிற்கிறாங்க. மன்னோர் மட்டுமல்ல, அறிவில் சிறந்து பெரிய பதவியில் இருக்க இந்திரன் சந்திரன் அவங்களுக்கே காரணம் அருளையும் அன்பையும் தெரிய மாட்டேங்குது. மன்னகர்களுக்கு எங்க தெரிய போகுது? சேர்க்கிற மன்னோர் வியந்தனர், இன்னொருக்கு மட்டும் தெரியவா போகுது? தெரியாது. சாமி வந்த வாடிதான் சாமி வந்துட்டாரு மலர் மாறி புளிங்கன்னு அங்க மேல கொட்டுவாங்க. அது வரலாம் தெரிஞ்சிருந்தாதான் பிடிச்சிருக்கலாமே. பெருமாளும் பிரம்மாவும் தேடனாங்க. சாமி 1008 தடவை இந்த மண்ணுக்கு வந்திருக்கிறாரு. பெரிய புராணத்துல படிச்சு எத்தனை தடவை வந்திருக்கிறாரு? திருவிளையாடல் புராணத்துல பாருங்க எத்தனை தடவை வந்திருக்கிறாரு. இத்தனை தடவை கோட்டை விட்டுருக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளவு அறிவாளி. அறிவை நம்பனா கொண்டு போய் பாதாளத்துலதான் தள்ளும். அன்பை நம்பனா அருள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து. இது ரெண்டும் வேற. அறிவுங்கிறது வேற, அன்புங்கிறது வேற. பெரிய புராணம் தான் இந்த நாயனார் வரலாறு தெளிவா சேர்க்கலார் சொல்றாரு. அறிவை கொண்டா வியப்பு தான். என்ன இப்படி நடக்குது, என்னங்க இவர் இப்படி நடக்குது அப்படின்னா வியந்துதான் நிக்கணும், என்னன்னு தெரியாது. காரணம் அறிந்தவர்களுக்கு வியப்பா இருக்கா? திருவருள். வியந்து நிற்கிறாங்க மன்னோர். இப்ப சேக்கிழார் நமக்கு சொல்றாரு இந்த பாட்டு. இப்ப நல்லா கேளுங்க. இந்த அப்படியே பாஸ் பண்ணியாச்சு, வீடியோ பாஸ் பண்ணி நிறுத்தியாச்சு, பார்த்துக்கோங்க. இப்ப நான் சொல்றது கேளுங்க. வீடியோவை பாஸ் பண்ணியாச்சு. இப்ப நம்ம வச்சு ரிமோட்டு பார்த்துட்டே இருப்போம். ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப சொல்லுங்க. மறுபடியும் அடுத்த காட்சி ஓடக்கூடாது, நிறுத்தி வச்சுட்டு பேசிட்டு அப்புறம் பார்த்துக்கணும். அப்போ சேக்கிழார் அந்த 36 காமிச்சிட்டார். அந்த காட்சி அப்படியே இருக்குது, பாஸ் பண்ணி திரையில நிற்குது. இப்போ நான் சொல்றது கொஞ்சம் கேளு. தவம் நிறைந்த நான்மறை பொருள் நூல்களால் சமைந்த சிவன் விரும்பிய கோவணம் இடும் செழும் தட்டுக்கு அவனி மேல் அமர் நீதியார் தனமெலாம் அன்றி புவனம் யாவையும் நேர்நிலா என்பது புகழோ. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். சேக்கிழார் பெருமான் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நீங்களா என்ன நினைச்சிருப்பீங்க சொல்லுங்க. சாமி
அமர்நீதியார் தாங்கிட்ட இருந்த அத்தனை செல்வத்தையும் அத்தனை பொற்பொருளையும் வச்சுட்டாரு சாமி. ஓ, ஆனா ஏதோ வஞ்சகத்துல வந்திருக்கிறார் அந்த ஆளு. என்ன மந்திர மாயம் பண்ணாரோ தெரியல, இவர் வச்ச கோவணம் தட்டு இறங்கிட்டே இருக்குது, வேலை ஏற மாட்டேங்குது. அதுதான் சாமி எங்களுக்கு புரியல. நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லணும், திரும்பி என்ன கேள்வி கேட்கக்கூடாது. சேர்க்கல, நான் கேட்கறது தவம் நிறைந்த பொருள் நூல்களா? சரி, நீங்க என்ன சொல்றீங்க? கோவணம் இருந்த தட்டு இறங்கிட்டே இருக்குது. அமர்நீதியார் பாவங்க அத்தனை பொன்பொருளையும் வச்சுட்டாருங்க. பாவங்க அவரு, இந்த மனசை இந்த பாடுபடுத்துறாரு. என்னங்க நியாயம்? ஓஹோ, நீங்க கோவணம் வச்ச தட்டு கீழே இருக்குதுங்கிறது உங்க குற்றம் நீங்க சொல்றீங்க. கோவணங்கிறீங்களா? அது என்ன தெரியுமா? சொல்லுங்க சாமி, அது யாருக்கு தெரியுமா? இதுவரை நீங்க சொன்னதை வச்சு பாக்குறப்ப சிவபெருமான் கோவணம் தெரியும். தெரியுதா? வந்தவர் யாரு? வீடியோ பாஸ் பண்ணி நிக்குது, நாம 2 பேரும் பேசுறோம். வந்தது யாரு? சிவபெருமான். அப்ப அவர் கொண்டு வந்த கோவணம் யாருது? சிவன் விரும்பிய கோவணம். அந்த கோவணங்கிறது நூலால், கோவணம்னா நூலால் நெய்யப்பட்டிருக்கும். நீங்க அமர்நீதியார் முதல்ல வச்சிருக்காரு பாருங்க, அந்த கடைசீட்டில் இருக்குது. எல்லாம் அடிக்கிட்டாரு மேல என்னென்னத்தையோ. முதல்ல என்ன வச்சாரு? கோவணத்தை வச்சாரு. அதுக்கு மேல வெண்துகில் வச்சார். அதுக்கு மேல பொண்ணு, அப்புறம் வெள்ளி, அப்புறம் நவரத்னம், அதுக்கப்புறம் உலோகம் எல்லாம் வச்சுட்டாரு. கீழே இருக்கிறது என்ன? கோவணம். அந்த கோவணம் எதனால நெய்யப்பட்டது? நூலால் தான் நெய்யப்பட்டது. நூல் இல்லாம அந்த கோவணம் வருமா? சிவபெருமான் கோவணத்துக்கு என்ன நூல் தெரியுமா? நான் வரை பொருள் அவன் கோவணத்துடைய நூல்கள். நூலுங்கிறமே காட்டன். அமர்நீதியார் வச்சிருந்த கோவணத்துக்கு 80க்கு 80, 100க்கு 20, என்னமோ சொல்றோம், 60க்கு 40 அப்படின்னு சொல்ற நூல் வர்க்கங்களால் நெய்யப்பட்ட கோவணம் அவர் வச்சிருக்கிறாரியா? இவர் வச்சிருக்கிற கோவணம் நீ நினைக்கிற மாதிரி 80 நூல் இல்ல. இறைவன் சொன்ன வேதங்களுடைய பொருள் அவனுடைய கோவணத்து நூல்கள். கோவணம் என்ன? வேதம். அப்ப முதல்ல அவர் வச்சிருக்கிற கோவணம் எப்பேற்பட்டதுன்னு சேக்கிலார் காமிக்கிறார். வீடியோல பாக்குறீங்கல்ல, பாஸ் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, அந்த கோவணம் பாருங்க. கீழே இந்த தட்டு கீழே இருக்குதே, ஒரே ஒரு கோவணம், ஒத்த கோவணம், சிங்கிள் ஒத்த கோவணம். அது கிழித்தெடுத்த கோவணம். அந்த கோவணத்தை நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க? என்னங்க போய் அந்த பிரம்மச்சாரி அந்த கிழிச்செடுத்த கோவணத்தை வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? அந்த கோவணம் தவம் நிறைந்த நான்மறை. சும்மா சாமி அந்த நான்மறைகள் வேதங்களை கோவணமா ஏத்துக்கிட்டாரா? தவம் இல்லாம ஒரு செங்கலை கூட சிவபெருமான் ஏத்துக்க மாட்டார் திருப்பதிக்கு. தவம் இல்லாம ஒரு குண்டுமல்லி பூ ஏத்துக்க மாட்டார் சிவபெருமான். ஒரு முளம் பூ வாங்கிட்டு வந்து சாமிக்கு போடுறோம்னா நாம தவம் செஞ்சிருக்கிறோம்னு அர்த்தம். மறந்துடக்கூடாது. ஒரு பூவை செடியில ஒரு அரளிப்பூவை பறிச்சுட்டு வந்து சிவபெருமானுக்கு வைக்கிறோம்னா நாம அதுக்கு தவம் செஞ்சிருக்கிறோம்னு அர்த்தம். ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கணும், தவம் இல்லாத எதையும் சிவபெருமான் தவமின்றி எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நாம நினைச்சுக்கலாம், நான் அப்படி செஞ்சிருப்பேன், இப்படி செஞ்சிருப்பேன், என்கிட்ட அது இருந்துச்சு, இது இருந்துச்சு, அது பண்ண முடியல, இது பண்ண முடியல. தவம் இல்ல, இருந்து என்ன பண்றது? போன்ல என்கிட்ட சைவம்.org இருக்குது, ஒரு நாளைக்கு ஒரு பதிவு கேட்க முடியுதா? இருக்குது என்கிட்ட எல்லாம் தான். தவம் இல்லையே. உங்களை மாதிரி வந்து சாமிகிட்ட ஒரு பதிகம் பாட முடியுதா? அடங்கன் முறை வச்சிருக்கிறேன், என்கிட்ட தலைமுறை வச்சிருக்கிறேன், வரலாற்று முறை வச்சிருக்கிறேன், இதுல லேப்டாப்ல வச்சிருக்கிறேன், செல்போன்ல வச்சிருக்கிறேன், எல்லாம் வச்சிருக்கிறேங்க. என்னையா பிரயோஜனம்? ஒரு நாளைக்கு ஒரு கோயில்ல வந்து ஒரு பாட்டு பாடி அப்படின்னு கேட்டேன். எனக்கு தவம் இல்லை. உங்ககிட்ட தவம் இருக்குது, பாடுறீங்க, அவன் ஏத்துக்கிறான். என்கிட்ட தவம் இல்லை, பாட முடியும். இப்ப நான்மறைகளும் தவம் செய்தது எதுக்கு? சாமி எங்களை எப்படியாவது நீங்க
வேதங்கள் ஐயா என ஓங்கி, சாமி எங்களை ஏத்துக்குங்க சாமி. அப்படி வேதங்கள் தவம் இருந்ததாம். அந்த தவம் நிறைவு பெற்ற தருவாயில் வேதங்கள் செய்த தவம் நிறைவு பெற்ற வேளையில சிவபெருமான் அந்த 4 வேதங்களையும் கோவணமாக தமக்கு ஏற்றுக்கொண்டான். வேதத்தில் சொல்லப்பட்ட பொருள் தான் அதனுடைய நூல். கோவணத்துல நூல்ல நீங்கிற மாதிரி. இது எங்க நடந்தது? திருமறைக்காட்டினுடைய தலபுராணத்தை எடுத்து பாருங்க. என்னமோ கதை விடணும்னு நினைக்காதீங்க. சேக்கிலார் சொல்ற, நீங்க திருமறைக்காட்டு தலபுராணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, வேதங்கள் தவம் இருந்து பூசித்து பேறு பெற்ற தலம். அதனாலதான் அந்த தலத்துக்கு வேத ஆரண்யம். ஆரண்யம்னா காடு, வேதம்னா மறை, தமிழ்ல மறைக்காடு, வடமொழியில வேத ஆரண்யம். மறைகள் வந்து பூசித்து அந்த கதவை அடைத்து விட்டு சென்றது. அதை யாராலையும் திறக்க முடியலையா? அவங்க தவம் செஞ்சு வழிபாடு செஞ்சு இறைவனை வழிபட்டு விட்டு பூட்டுனாங்க. அந்த கதவை எப்படி திறக்கிறது? யாருக்கும் தவம் இல்லை, அதனால திறக்க முடியல. தவம் இருந்த ஞான பிள்ளையாரும் நாவுக்கரசரும் வந்து திறந்தாங்க. ஏன்? அவங்களுக்கு தவம் இருந்தது. அப்படிதான் நாம நினைச்சு உணரணுமே தவிர அது பெருசா இது பெருசா. சிவபெருமான் நான்மறை ஆரங்கம் ஆனாய் போற்றி, வடமொழியும் தென்தமிழும் ஆனார் தாமே. அதனால எல்லா மொழி இறைவனுக்கும் வந்தது. அன்புதான் பிரதானம். அதனால அவனுக்கு வடமொழி தமிழ் அப்படிங்கிற எந்த பாகுபாடும் கிடையாது. அன்புதான் பிரதானம். எங்க யாருக்கு தவம் இருக்குதோ அது நடக்கும், அவ்வளவுதான். தவம் இல்லைன்னா இல்ல, தவம் இருக்கிறவங்களும் நடக்கும். அப்ப நாம் அதை தான் உணரணும். இப்ப நான்மறைகள் தவம் இருந்து வழிபட்டு இறைவன் நான்மறைகளை கோவணமாக ஏற்றுக்கொண்டார். அந்த கோவணத்திற்குடைய நூல்களாக இருப்பது நான்மறையினுடைய பொருள், மறைப்பொருள். இத மணிவாசகரே சொல்லிட்டார். மண்ணு கலை துண்ணு பொருள் வான் சரடே. நான்மறையை கோவணமாக தாங்கினான் சிவபெருமான். அப்ப சிவன் விரும்பிய கோவணம் நான்மறை பொருள் நூல்களால் சமைந்தது, உண்டாக்கப்பட்டது, சமைந்தது, சமைந்த கோவணம். இது அருமையான வார்த்தை. சாமியை ஏத்துக்கோ அப்படின்னா, நான் ஏத்துக்கிட்டேன்னா அப்படின்னு சொன்னாதான் அவர் ஏத்துக்கிட்டதா அர்த்தம். நான் ஏத்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் ஏத்துக்கிட்டாரு அப்படின்னா, ஏத்துக்கோன்னு அவர் ஏத்துக்கிட்டாரா? அவர் ஏத்துக்கிட்டேன்னு சொன்னாதாங்க அர்த்தம் ஏத்துக்கிட்டாருன்னு. இப்ப வேதங்கள் என்னை ஏத்துக்கோங்க சாமின்னு கேட்டுச்சு. அவர் ஏற்றுக்கொண்டதனால அந்த வேதங்களுக்கு சிறப்பு. வேதங்களுக்கு அது மாதிரிதான் நாம செய்யற வழிபாடும் பூசையும் அன்போடு அன்பினால் செய்தால் அவன் ஏற்றுக்கொள்வான். அவன் ஏற்றுக்கிட்டாதான் நம்ம வழிபாட்டுக்கு அர்த்தம். இல்லாம என்ன செஞ்சாலும் ஒன்வே, அதுக்கு பேரு ஒரு வழிபாடு. நான் செய்யறேன் நான் செய்யறேன் நான் செய்யறேன். என்னங்க பதில்? நோ ரிப்ளை. இவ்வளவு செஞ்சு அவர் ஏத்துக்கிட்டாரா? தெரியல. அதுக்காக செய்யறது இடத்துலமா நான் ஏத்துக்கிறவன் செஞ்சுக்கிட்டு உண்டை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். ஏன் வேற சொல்லிக்கிட்டே இருக்கிறது? ஒரு நாளைக்கு அவர் ஏத்துக்குவார். அப்போ எது ஒன்றாக இருந்தாலும் அன்போடு செய்தால் அவன் அப்படி அவன் ஏற்றுக்கொள்வதனாலதான் அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவற்றிற்கு சிறப்பே தவிர, சாமி என்னை காப்பாத்து அப்படின்னா காப்பாத்துறவனுக்கு சிறப்பா, என்னை காப்பாத்துன்னு கேட்கிற எனக்கு சிறப்பா? என்னையா முட்டாள்தனம்! உன்னை காப்பாத்துறதுதான சிறப்பு. அப்ப பெருமையும் சிறப்பும் யாருக்குரியது?
நான் கோயிலுக்கு வந்தேன், நான் பூஜை பண்ணேன், நான் பாடினேன், நான் செஞ்சேன், நான் போனேன், நான் வந்தேன், அப்படியே இருக்கிறேன். அப்ப சிவபெருமானுக்கு அவன்தான் சிறப்புடையவன், பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெருமையுடையவன், சிறப்புடையவன் எல்லாம் அவன்தான். அப்ப இந்த சமைந்த கோவணம் யாராலும் செய்யப்பட்டதில்லை. சமைத்தனா செய்யப்பட்டது. இங்க சமைத்தன்னு போல சேர்க்கிறார். சமைந்த பிரிது ஒருவருடைய செயற்கையாக வடிவமைக்கப்படாமல் இயற்கையான நூல்களே கோவணமாக அமைந்ததனால் இது சமைந்த கோவணம், சமைத்த கோவணம் அல்ல. இறைவன் சொன்ன 4 வேதங்கள் அதனுடைய உட்பொருள்கள் கோவணமாக இயற்கையாகவே அவனுக்கு அமைந்ததால் இந்த கோவணத்துக்கு சமைந்த கோவணம். சமைத்த கோவணம் வேற யாரா தயார் பண்ணி கொடுத்ததுன்னு ஆயிடும். சிவபெருமானுக்கு தயார் பண்ணி கொடுக்கறதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அவன் எல்லாத்தையும் தயார் பண்றவன். அவனதையே அவன்கிட்ட கொண்டு கொடுக்கறதா சிறப்பு. அதையும் அன்போட கொண்டு கொடுத்தா சிறப்பு. அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ அப்படின்னார் மாணிக்கவாசகர். அந்த உணர்வு நமக்கு வேணும். சாமி திருவருள் கருணை, நீங்க போட்ட பிச்சை சாமி, உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன், கோவப்படாம தப்பா நினைச்சுக்காம ஏற்றுக்கொள்ள. நீங்க படைச்ச உலகத்துல, நீங்க கொடுத்த மழை நீர்ல, நீங்க படைச்ச மண்ணுல, நீங்க விளைவிச்ச செடியிலிருந்து நீங்க மலர்விச்ச ஒரு மலரை உங்களுக்காக உங்க கருணையினால கொண்டாந்துருக்கிற சாமின்னு வச்சீங்கன்னா சிவபெருமான் நம்மளை தாங்கி பிடிக்கும். இல்லைன்னா எல்லாத்தையும் பிடிக்கிற மாதிரி பொதுவாக பிடிச்சிருக்கும். தாங்கி பிடிக்க மாட்டான், பிடிச்சிருப்பான், அவ்வளவுதான் வித்தியாசம். அதான் என்ன சொல்லிட்டார், சமைந்த கோவணம் விரும்பியது சிவன் விரும்பியது. அந்த கோவணம் இடும் செழும் தட்டுக்கு, இந்த தட்டு கீழே இருக்குது, இது மேல ஏறலன்னு தானே கேக்குறீங்க கேள்வி. நமக்கு அதான கேள்வி, இந்த கோவணம் இருக்கிற தட்டு ஏன் மேல ஏறல? அதுக்கு மாறா ஆடைகள் பொன் மணிகள்ல வச்ச தட்டு மேல ஏறிட்டே இருக்குது, அது கீழே இறங்கணுமே, ஏன் மாறா இது கீழே இறங்குது, அது மேல ஏறிட்டு இருக்குது? உலகத்துல நடக்காத வியப்பு. அது சொன்னாரு. 2வது சொல்றாரு, அவனி மேல் அமர் நீதியார் தனமெல்லாம் அன்றி. நீங்க நினைக்கிறீங்களே, எங்க வீடியோல பாக்குறீங்களா, கோவணம் வெண்துகில் மென்துகில் பொண்ணு வெள்ளி நவரத்னம் செம்பு உலோகம் அத்தனையும் வச்சுட்டாரு. இத்தனையும் யாருதுன்னு நீங்க சொல்றீங்க? அமர் நீதியார் தன்னுதுன்னு சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பாட்டை வச்சுக்கிட்டு நாம் என்ன சொல்லிடக்கூடாது, அமர் நீதியார்துன்னு நாம் முடிவு பண்ணக்கூடாது. வீடியோ பாஸ் பண்ணியாச்சு. வீடியோ இப்ப நாம பேசிட்டு இருக்கோம், சேக்கிழாரும் நாமும். வீடியோ மறந்துடாதீங்க. அதை மறந்தீங்கன்னா இந்த பாட்டுக்கு பொருள் நாம காணும் பொழுது அமர்நீதியாருடைய செல்வம்னு அர்த்தமாயிடும். நீங்க என்ன சொல்றீங்க? இந்த தட்டுல இருக்கிறது கோவணம், அந்த கோவணம் எப்பேற்பட்டதுன்னு நான் சொல்லிட்டேன். இந்த தட்டு மேல ஏறிட்டு இருக்குது, அந்த தட்டுல என்ன இருக்கிறது, என்னது, யாருது? இந்த தட்டுல இருக்கிறது யாருது? சொல்லிட்டீங்கல்ல, அமர்நீதியாருன்னு நீங்க சொல்றீங்க, அவர் சொல்றது. வீடியோவை பார்க்குற நாம, புராணத்தை பிடிக்கிற நாம சொல்றோம், அமர்நீதியார் தனம் எல்லாம் வச்சுட்டாரு. இந்த கோவணத்துக்கு தட்டு நேர்படணும்னு அமர்நீதியார் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் வச்சிட்டாரு. அப்படிங்கிறீங்களே, எல்லாத்தையும் வச்சிட்டாருங்கிறீங்களே. இந்த கோவணம் யாருது? சிவபெருமான். சிவபெருமான் யார் தெரியுமா? எல்லா அண்டங்களுக்கும் அதிபதி. 224 புவனம் ஞான நூல்கள் சொல்லுது.
224 புவனம். ஒவ்வொரு புவனத்திலையும் கணக்கில்லாத அண்டம். 224 புவனங்கிறது தான் கணக்கு. ஒரு புவனம் 223 விட்டுடுங்க. ஒரு புவனத்தை எடுத்தீங்கன்னா அதுல கணக்கில்லாத அண்டங்கள். தெரியல, அண்ட சராசரம். சரி, கணக்கில்லாத விட்டுட்டு ஒன்னு எடுத்துக்கோங்க. ஒரு அண்டத்தில் எடுத்துட்டீங்கன்னா கணக்கில்லாத உலகங்கள். அந்த கணக்கில்லாத உலகத்துல ஒரு உலகத்தை எடுத்துக்கோங்க. அதுல கணக்கில்லாத நிலப்பரப்பு, கடல் பரப்பு. எத்தனை பரப்புன்னு தெரியல, எத்தனை ஜீவராசிகளும் தெரியாது. ஒவ்வொரு அண்டம் இருக்குது. அதுல ஆப்பிரிக்கா கண்டம் இருக்குது, அண்டம் இல்ல, கண்டம் இருக்குது உலகத்துக்குள்ள. உலகம் கணக்கில்ல, கணக்கில்லாத உலகம் இருக்கிற அண்டங்கள் கணக்கில்ல, கணக்கில்லாத அண்டங்கள் இருக்கிறது தான் புவனம். அதுல அண்டங்கள்ல ஒரு அண்டத்துல கணக்கில்லாத உலகங்கள், கணக்கில்லாத உலகங்கள். ஒரு உலகத்துல எத்தனையோ ஜீவராசி, எத்தனையோ நாடு, எத்தனையோ மாநிலம், எத்தனையோ மாவட்டம், எத்தனையோ கிராமம், எத்தனையோ தெரு, எத்தனையோ வீடு, எத்தனையோ ஒரு வீட்டுல எத்தனையோ ஜீவராசிகள். மனுஷங்க மட்டுமா இருக்கிறோம்? வீடு இல்லாம அந்த ஊர்ல கிராமத்துல இருக்கக்கூடிய செடி கொடி மரம் தாவரம், ஊர்வன பரப்பன நீந்துவன, அப்போ ஒவ்வொரு புவனத்திலையும் இத்தனை இருக்குதுன்னா 224 புவனத்திலையும் எத்தனை அண்டங்கள் இருக்கும், எத்தனை உலகங்கள் இருக்கும், எத்தனை உயிர். இத்தனைக்கும் சொந்தக்கார உரிமை உடைமை உள்ளவன் சிவபெருமான். அவன் ஏத்துக்கிட்ட கோவணத்துக்கு இந்த தட்டுல வச்ச செல்வம்லாம் ஈடாயிடுமா? என்னமோ சொல்றீங்க எல்லாம் வச்சுட்டாரு எல்லாம் வச்சுட்டாருன்னு. அவரே தன்னது இல்லைன்னு அன்பு கொண்டு வந்து வச்சாரு. நீங்க வீடியோவை பார்த்துட்டு எல்லாம் வச்சுட்டாரு, ஐயோ எல்லாம் வச்சுட்டாருங்கிறீங்க. அவர் வச்ச கோவணத்துக்கு இதெல்லாம் சரியாயிடுமா? நம்மளை கேட்கிற சேர்க்கல. வெச்சவர் அன்பர், வெச்சது அன்பு. இங்க வெச்சவர் இறைவன், வெச்சது அருள். இது நமக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த பாட்டு சேர்க்கல. இப்ப சொல்லுங்க, சரியாயிடுமா? ஒண்ணு வேணாம். கந்தபுரம் சூரபதுமன் மிகப்பெரிய கடும் தவம். சாமி வந்தாரு, என்னப்பா வேணும்? இவ்வளவு கடுமையா தவம் செய்யறீங்க. யாரு கேட்டா? பாவம் சாமி, கேட்டதை கொடுங்க. சரி, அதுதான் வந்திருக்கிறேன், கேளு. 1008 அண்டங்களின் ஆண்டு எல்லாத்தையும் எனக்கு கீழே கொண்டு வரணும். சரி, அப்படி ஆகட்டும். வேண்டுவார் வேண்டுவதே ஈவான். சாமியில மறுக்க மாட்டார். கேட்டா ரைட். 1008 அண்டங்களை தான் ஆளணும். அது சாமிக்கு ரொம்ப சொற்பம். 224 புவனங்களுக்கு அதிபதி. ஒரு புவனத்துல எத்தனையோ அண்டங்கள் இருக்குது, கோடிக்கணக்கான அண்டங்கள். இவன் கேட்கறது வெறும் 1008. சாமிக்கு அது என்னது? பாக்கெட் மணி. சும்மா என்கிட்ட வந்து ₹1 கேட்க. கோடீஸ்வரன் போய் கிட்ட ஒண்ணு என்ன வேணும்? ₹1 கோடியா? இல்ல இல்ல, ₹1 எனக்கு அசிங்க இல்லையா? அது மாதிரி எல்லா புவனங்களுக்கும் அதிபதி அவன்கிட்ட போய் சூரபதுமன் கேட்கிறான், 1008 அண்டங்களை நான் ஆட்சிக்கணும். அவ்வளவுதானே அற்பம். ஓ வச்சுக்கோ, ஆண்டு அடுபதி அப்படின்ட்டார். ஒவ்வொரு புவனத்திலையும் அண்டங்கள் கணக்கில்லாத இருக்குது. இந்திரலோகம் தனியா இருக்கும், யமலோகம் தனியா இருக்கும், சொர்க்கலோகம் தனியா இருக்கும். ஒவ்வொரு புவனத்திலையும் இருக்கும், மறந்துடாதீங்க. நாம என்னமோ ஒரு அண்டத்துல சொர்க்கத்துக்கு போயிட்டு நரகத்துக்கு போயிட்டு மறுபடியும் வந்துட்டு இருக்கிற நினைக்காதீங்க. இத்தனை அண்டங்கள் இருக்கிற லோகத்துக்கெல்லாம் போய் போய் சுத்தி 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 வந்துக்கிட்டு கிடக்கணும். ஒரு சுத்து, ஒரு புவனத்துல, ஒரு அண்டத்துல, ஒரு புவனத்துல இருக்கிற அத்தனை அண்டங்கள்ல ஒவ்வொரு லோகமும் இருக்குது. கணக்கே இல்லாத லோகம். அப்ப எங்கெங்க எத்தனை முறை போயிட்டு வரோம்னு நினைச்சுக்கணும். ஐயோ கொடுமை, சாமி எனக்கு காப்பாத்து அப்படின்னு நினைச்சா அவங்ககிட்ட வந்து சாமி எனக்கு பிறவி வேணான்னு நிற்போம். இல்லைன்னா சாமி போடுறதும் போறீங்க, ஒரு 4 பிறவி சேர்த்து போடுங்க. இப்ப நீங்க சிவபெருமான பாக்குறப்ப அவனுடைய கோவணம் அவனுடைய உடைமை. அவன் கோவணத்துக்கு இந்த தராசல் தட்டுல இருக்கக்கூடிய பொண்ணு பொருள் நவரத்னம் இதெல்லாம் ஈடாகுமா?
அப்படி சூரபத்மன் வரத்தை பெற்றா எல்லாத்தையும் அடிமையாக்கணும். இந்திரன், சந்திரன், பிரம்மா, விஷ்ணு எல்லாத்தையும் தன்னுடைய ஏவலால நான் சொல்றதை செய்யணும்னு கொண்டு வந்து வச்சிருந்தான். அவன் செருக்க ஒழிக்கணுமே, அது சிவபெருமான் கருணை தானே. ஐயோ, இப்படி செருக்கினால் இந்த உயிர் துன்பப்படுகிறது, ஆணவத்துல வினைகளை சேர்த்து துன்பப்பட போகுது, இதை ஸ்டாப் பண்ணணும். முருகப்பெருமான அவதாரம் வெற்றி கண்ணிலிருந்து 6 முகம், 5 முகம் தோன்றின் 6 முகம். முருகப்பெருமான் வந்தார் அந்த சூரபத்மனுக்கு அருள் நோக்கம் செய்வதற்காக. அவன் முன்னால நின்று விஸ்வரூப தரிசனம் காமிச்சார் கந்தபுராணத்தில். அப்படி விஸ்வரூபம் பார்த்தான். முதல்ல அவனுக்கு தெரிஞ்சது பாதம், கீழே தான் இருக்கிறான். முதல்ல பாதத்தை பார்க்கறான். அவ்வளோ பெரிய திருவடி. அந்த திருவடியில ஒவ்வொரு விரல் இருக்குது. அந்த விரலை பார்க்கறான். அந்த திருவடியில அந்த பெரிய விரலை பார்க்கறான். அந்த பெருவிரல்ல இருக்கக்கூடிய நகம், ஒரு விரல்ல இருக்கக்கூடிய நகம், நகத்துடைய நுனியில இத்தனை நாளா தான் ஆண்டு அனுபவிச்சு அடக்கி ஆண்டு கொண்டிருந்த 1008 அண்டங்களும் சும்மா கண்ணுக்கு தெரியாத நூலிலை முடி மாறி தொங்கிட்டு கிடக்கு. எத்தனை அண்டம்? 1008 அண்டமும் கண்ணுக்கு தெரியல, தொலைவரம். ஐயோ, நாம் ஆட்சி செஞ்ச அண்டங்கள்லாம் இங்க. முருகப்பெருமான் விஸ்வரூப தரிசனத்துல அவன் திருவடியில் இருக்கக்கூடிய ஒரு விரல் நுனியில இருக்கக்கூடிய நகத்துல தான் என்னதுன்னு ஆண்ட 1008 அண்டமும் தொங்குது, கண்ணுக்கு தெரியாம. அப்பன்னா இந்த கோவணத்துக்கு இந்த தனமும் ஈடாகுமா? அவனி மேல் அமர் நீதியார் தனமெலாம் அன்றி, அமர் நீதியார் செல்வம் மட்டுமில்ல, புவனம் யாவையும் நீங்க அத்தனை 224 புவனத்தையும் கொண்டு வந்து இந்த தராசு தட்டுல வச்சீங்கனாலும் இந்த தராசு தட்டு நேரம் நிக்காது. அடுத்த வீடியோ பார்க்கலாமா? சைக்கிளா இருக்கு, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த காட்சியை பாருங்க, இதை புரிஞ்சுக்கிட்டு பாருங்க. சாமி, என்ன நீங்க இவ்வளவு புகழா சொல்றீங்க சிவபெருமான என்பது புகழோ? கேள்வி கேட்டார். அப்ப இது ஒரு புகழ்ச்சியினால் சொல்வதுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? சிவபெருமான் நீங்க இவ்வளவு புகழ்றீங்கன்னு நினைச்சுக்கிட்டீங்களான்னு கேட்கிறார். இது புகழோ? ஒன்றற்கு சிறப்பு பெருமை தருவது அப்படிங்கிறது இயல்பு. இப்ப நமக்கு சிறப்பும் பெருமையும் வரணும்னா ஒருத்தர் தரணும். எனக்கு சிறப்பு வேணும், எனக்கு பெருமை வேணும்னா ஒரு ஆள் தரப்படும். அப்பதான் அது என்னது? சிறப்பு. ஐயா வணக்கம், மகிழ்ச்சிங்கய்யா ஐயா அப்படின்னா தான் என்னது? பார்த்தீங்களா? தரப்படுவது யாருக்கு? நமக்கு சிறப்பு பெருமையும் புகழும் என்ன பண்றது? ஒருவரால் தரப்படுவது. ஆனா சிவபெருமானுக்கு யாராலையும் புகழ் தரணும்னு அவசியம் இல்லைங்க. இப்ப நான் சொன்னதை வச்சு அவரை புகழினால் சொல்றீங்கன்னு நினைச்சுக்காதீங்க. இது ஒரு புகழாக கூற தகுதி அன்று. சிவபெருமான்கிட்ட வந்து சாமி நான் தந்தேன் என்னுடைய சிறப்பும் பெருமையும் புகழையும் நம்மளுது அவங்ககிட்ட கொண்டாந்து வச்சா சத்தியமா நேரம் நிக்காது. தராசு அமர்நீதியாருக்கு நேரம் நிக்க போகுது, மறந்துடாதீங்க. அமர்நீதியார் தன்னுதுன்னு வைக்கல, அவர்னால அதுக்கு நேர் நின்னுச்சு. எனக்கெல்லாம் இன்னும் எந்த காலத்துலயும் நேர் நிக்காது, நிக்கல. அமர்நீதியாருக்கு நிக்க போகுது, பார்க்க போறோம். இந்த பாட்டு முழுக்க சேக்கிழார் கூற்று, நமக்கு சொல்ற பாட்டு. அதனால 1000 பொன்னளவு கொண்டாலும் தராசு நேராகாது. இவ்வளவு தனமும் இந்த கோவணத்துக்கு புகழ்ச்சி ஆகாது. அதனால இந்த உண்மையை உணரணும். யாரு? மன்னோர்கள் மட்டுமல்ல, விண்ணோர்களும் உணரணும். இது கோவணத்திற்கு புகழாய் நில்லாது என்ற தத்துவத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார். நிலைமை மற்றது நோக்கிய நிகரிலார் நேர் நின்று
உழைவில் பல்தனம் ஒன்று ஒழியாமை உய்த்து ஒழிந்தேன் தழைவ யானும் என் மனைவியும் சிறுவனும் தகு மேல் துளையில் ஏறிடப் பெறுவது உன் அருள் எனத் தொழுதார். சாமி, எல்லாம் வச்சிட்டேன், நிலைமை மற்ற நிலைமை தலைமையில இருக்குது சாமி. எல்லாத்தையும் வச்சிட்டேன், ஆனா நிலைமை தலைகீழா நிக்குது. இவ்வளவு வச்சு தட்டு நேர் நிக்கல. இனிமே நான் என்ன செய்யறது? என்னால ஒண்ணும் முடியாது. இதுக்குதான் எவ்வளவு நேரம் காத்து. அடுத்து சொல்லு. பாருங்க சிவபெருமான் எப்படி குற்றங்கள் நீக்கி கோதாட்டி. சிவபெருமான் உயிர்களுக்குரிய குற்றங்களை நீக்கி ஆட்கொள். நமக்கு காமிக்கிறார். அத நாயனார் இடத்துல குற்றம் இருந்ததா? இல்ல. குற்றங்களை நீக்கிதான் ஆட்கொள்ளணும் சிவபெருமான் நாயனார் வாயிலாக நமக்கு காமிக்கிறாரே தவிர நாயனாருக்கு குற்றம் இல்லை. சரி, எல்லாம் வச்சுட்ட சாமி, இனிமே நான் செய்வதற்கு நான் செய்யறது ஒன்னும் செயலில்லாது ஒழிந்தேன். என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. உழைவில் பல்தனம் ஒன்று ஒழியாமை வீட்டு ஒழிந்தேன். என்கிட்ட அதெல்லாம் கொடுத்துட்ட சாமி, என்கிட்ட இனிமே எதுவும் இல்லை, என்னால எதுவும் செய்ய முடியாது. என்கிட்ட எதுவும் இல்லை, என்னது எதுவும் இல்லை, நான் எதுவும் செய்ய முடியாது. எல்லாம் ரெண்டும் தீர்ந்து போச்சா? யான் எனதுங்கிற ரெண்டும் முடிஞ்சிச்சு. தலைவர் அவரை பார்த்து என்ன சொல்றாரு? தலைவர் யானும் என் மனைவியும் சிறுவனும் தகு மேல் துளையில் ஏறிடப் பெறுவது உன்னருள். சாமி, எல்லாம் உன் திருவருள். எல்லாம் அந்த திருவருளை துணையாக கொண்டு யானும் என் மனைவியும் சிறுவன்னா மகன் 3 பேரும் ஏற போறோம். உன் அருள் அப்படின்னாரு. அவர் அதுக்கு ஏத்துக்கிட்டாரா? இவர் தராசுல ஏறினாரா? இவர் ஏறின பிற்பாடு தராசு நேர் நின்றுச்சா அப்படிங்கிற அடுத்த வகுப்புல பார்ப்போம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிழாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நட்டவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய சிவாய நம 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 ஓம் நம சிவாய சிவாய நம
அருள் தரும் மரகதவள்ளி தாயாருடன் அமரலரை பட்டியம்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. பெருமக்கள் 63 நாயன்மார் பெருமக்கள் மலரடிகள் போற்றி போற்றி. பெருமக்கள் தொகையடியார் பெருமக்கள் மலரடிகள் போற்றி போற்றி. நம்பியாரூரர் திருவடிகள் போற்றி போற்றி. நம்பியாண்டார் நம்பிகள் மலரடிகள் போற்றி போற்றி. தெய்வ செக்கிழார் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அமர்நீதி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. சிற்றம்பலம் தில்லையம்பலம்.